तटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुदुवैया நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமால சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன விம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியோ வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகத்தாலே பகுமுகமாக திருப்பாவியினுடைய வைபவங்களை அனுபவித்து கொண்டு வருகிறோம். பகு பாஷைகளிலே அனுபவித்து கொண்டு வருகிறோம். பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளை பூர்ணமாக அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியமும் நமக்கு கிட்டியிருக்கிறது. அந்த கிரமத்தில் உபன்யாச ரூபமாக அமைய வேண்டும் என்று சுவாமியினுடைய திருவுள்ளம், இங்கே நேரே உபன்யாசம் அமைய வேண்டும்னு திருவுள்ளம், ததனுகுணமாக சுவாமியினுடைய நியமனானுகுணமாக முதல் பாசுரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை விண்ணப்பம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். திருப்பாவை என்னும்படியான திவ்ய கிரந்தத்தை காட்டுகிற போது இது வேதாந்த சாரார்த்தங்களை தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிறது. மேலெழுந்த வாரியாக திருப்பாவையை பார்த்தோமேயானால் அது ஒரு விதமான அர்த்தத்தை காட்டும். ஆனால் இதிலே ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. இந்த ஆழ்ந்த பொருள் எப்படிப்பட்டதுன்னு காட்டப்படுறதுன்னா இதைத்தான் சுவாபதேசார்த்தம் சுவாபதேசார்த்தம்னு காட்டுவார்கள். அப்போ சுவாபதேசம்னா என்ன, அந்யாபதேசம்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஒரு வார்த்தையை அப்படியே சொல்லி அந்த வார்த்தைக்கு மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் அந்யாபதேசம். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லக்கூடியவருடைய ஹிருதயத்தில் என்ன மாதிரி கருத்து இருக்கும் என்பதை உய்த்து உணர்ந்தோமேயானால் அது சுவாபதேசம் சுவாபதேசம்னு பெரியவர்களாலே காட்டப்பட்டிருக்கக்கூடியது. அப்போ பார்க்கிற போது இங்கே என்ன தெரிவிக்கிறார்கள்னால் திருப்பாவை என்பது அலங்கார சாஸ்திரத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அலங்காரங்களிலே பற்பல அலங்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உபமைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது, உபமாலங்காரம்னு சொல்லுவார்கள். ஆனால் மொத்த திருப்பாவையும் வியங்கியார்த்த பிரதானம். வியங்கியார்த்த பிரதானம்னா உள்ளுரை பொருளை தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிறது. சாமான்யமான வச்சனம், கவிகள் சொல்லும்படியான வார்த்தை பரிய நீலோத்பல துவந்த்வாத்து, ரெண்டு நீலோத்பல புஷ்பங்களிலிருந்து ரெண்டு கூர்மையான அம்புகள் வருகின்றன அப்படின்னு ஒரு கவி சொன்னான். அப்போ அம்பானது புஷ்பத்திலிருந்து என்னமா வரும் அப்படின்னு கேட்டார்கள். அம்பு புஷ்பத்திலிருந்து ஒரு நாளும் வராது. புஷ்பத்திலிருந்து சுகந்தம் சௌகந்தியம் வருமே ஒழிய ஒரு நாளும் அம்பு வராது, கூறிய அம்பு வராது. அப்போ இங்க புஷ்பம்ன்றதே வேற, இங்க அம்புன்றதே வேற. புஷ்பம் என்பது நீலோத்பலத்தை போல இருக்கக்கூடிய ரெண்டு கண்கள். அம்புன்றது அந்த கண்களிலிருந்து வரும்படியான பார்வையினுடைய தீக்ஷண்யம் காட்டுகிறார். வாளுண்கண் மடந்தை என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. ஆக நப்பின் நப்பிராட்டியினுடைய வாழ் போன்ற கண்கள் இருக்கின்றன. வாளுண்கண் மடந்தையாக அமைந்திருக்கக்கூடிய பின்னை அவளுடைய அருள்னு காட்டுறார். அப்ப நப்பின் நப்பிராட்டியினுடைய கண்ணு வாழான்னாக்கா இல்ல, வாழை போல கூர்மையாக அமைந்திருக்கிறது. அப்ப அந்த கண்களை கொண்டு பார்த்தாலேயானால் என்ன சிரமங்கள் இருக்கின்றனவோ தீருகின்றன. ஆக நீலோத்பலம் போல இருக்க நம்முடைய ஆச்சாரியர்கள் உள்ளுரை பொருள்களை சாதித்திருக்கிறார்கள். இதே கோஷ்டியில ஆராயப்படியுடைய அர்த்தம் இதெல்லாம் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறேன். அதை தவிர காலக்ஷேபமாகவும்
3000 4000 6000 இந்த அர்த்தங்கள்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் சுவாபதேசார்த்தத்தை நாம் முழுக்க அனுபவிக்கல. ஆங்காங்கு இங்கொன்றுமாக அமைந்திருக்கு. ஆகவே இந்த வருஷத்துல இந்த உபன்யாசம் தொடரானது எப்படி அமைந்திருக்கும்னா சுவாபதேசார்த்தத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கும். சொல்றது சுவாபதேசார்த்தம், அதோடு கூட மற்ற அர்த்தங்களும் ஆச்சாரியர்கள் காட்டி இருக்கக்கூடிய அர்த்தங்களையும் சொல்லலாம் நினைக்கிறேன். இப்ப சுவாபதேசார்த்தம்னா என்ன அப்படின்றது ஒரு உதாரணம் காட்டினேன். இந்த சுவாபதேசார்த்தம் நம்ம ஆச்சாரியர்கள் கையாண்டு இருக்கிறார்களா? இதுதான் கேள்வி. சுவாபதேசார்த்தத்தை நம்ம ஆச்சாரியால் தான் சொல்லியிருக்காளா? அவள் அப்படியே தான் அர்த்தம் சொல்லியிருக்கா. கோயில் ஞானமும் ஒல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நேர்மை இரியாமுறாமை அது ஒன்றும் சுவாபதேசார்த்தமே சொல்லலையே அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். ஆனால் திருவிழுத்தம் முழுவதற்கும் சுவாபதேசார்த்தத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அப்ப உள்ளுரை பொருளாக இருக்கக்கூடியது. அதே போல இந்த திருப்பாவிற்கு சுவாபதேசார்த்தமாக ஸ்ரீ காஞ்சி புஜாரிமயங்கர சுவாமி ஆச்சரியமாக காட்டி கொடுத்திருக்கிறார் பல வியாக்கியானங்கள். சுத்த சத்துவம் தொண்டையாச்சாரிய சுவாமி தாமும் காட்டி கொடுத்திருக்கிறார் அற்புதமான வியாக்கியானம். அதே போல வானமாமலை ஜீயர் சுவாமி ஒன்னான வானமாமலை சுவாமி முதல் ஜீயர் சுவாமி அந்த சுவாமி பொன்னடிக்கால் ஜீயர் அவர் சாதித்ததாய் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான வியாக்கியானம். இந்த வியாக்கியானங்களுக்குள்ள என்னென்ன ஆழ்ந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்களோ அதெல்லாம் அமைந்திருக்கக்கூடியது. அதெல்லாம் சொல்லணும். திருஷ்டாந்தம் காட்டுறேன். திருவிழிப்பிரானுடைய பாசுரம் கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் உண்டை கொண்ட ரண்ட ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்டையுண்டு நாரை வேற வாழைவாழ் இருந்தா அவருடைய கூனை பார்த்தான பெருமான் சக்கரவர்த்தி திருமணம் சின்ன குழந்தையா இருந்தார். கையில ஒரு உண்டைவில் வைத்துக் கொண்டிருந்தார். அந்த உண்டைவில்லாலே சில பண்டு உண்டைகளை எடுத்து அவர் முதுகில் அடிக்கிறாராம். அந்த முதுகு உள்ள போய் வெளியில வந்து கூனா இருக்கோ அதனால உள்ள போய் வெளியில வந்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறார் பெருமான். அவன் இருக்கிற ஊர் திருவரங்கம். அந்த திருவரங்கத்துல நண்டை உண்டு நாரை பேரா. ஒரு நாரையாவது நண்டை சாப்பிட்டு நடக்க முடியாத நடக்கிறதா. வாழைப்பாயா அந்த நாரையை பார்த்து விட்டு வாழை மீன்றது பாய ஆரம்பிக்கிறது. அப்ப வாழைப்பாய அப்ப நீல புட்பத்தை அண்டை கொண்டு கெண்டை என்ற இன்னொரு மீன் இருக்கிறதே அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறது, சுரட்சிதமா இருக்கிறது. இது மொத்தம் நடக்கிறது, நடந்தது நடக்கிறது. ரெண்டுமே இந்த அர்த்தம் இல்லைன்னு காட்டினார் நம்முடைய ஆச்சாரியர். திருவரங்கம் எப்படிப்பட்ட ஊர், அதுல இதெல்லாம் நிகழலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ஏனென்றால் முனிவர்களும் பரந்த நாடும் பக்தர்களும் பகவர்களும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொழுதிரைந்தும் திசைவிளக்காய் நிற்கின்ற திருவரங்கம். அப்ப திருவரங்கத்தில் இத்தனை நல்லோர்கள் இருக்கிற போது இந்த சாமானிய விஷயத்தை சொல்ல முடியுமா? இல்ல. திருவரங்கத்திற்கு சொல்லணும்னா வசந்த விஷயமா தான் இருக்கணும். ராமன் இந்த மாதிரி சிரிச்சான்னு சொன்னால் அதை ஒத்துக்க முடியலையே. ஏன்னா ராமாவதாரத்துல விளையாட்டுக்கே இடம் கிடையாது. ராமாவதாரத்தை சொல்லுகிற போது மரியாதா புருஷோத்தமன் கண்ணன் தலையில எத்தனை விளையாட்டு வேணாலும் வைக்கலாம். எவ்வளவு அநியாயம் பண்ணியதையும் கண்ணன் தலையில வச்சுடலாம். கண்ணன் எல்லாம் சர்வம் சா. உண்டவே இந்த சரித்திரத்தை சொல்லி ஆழ்வார் என்ன பண்ணிட்டாருன்னா, ஐயா பெருமாள் தலையில ராமன் தலையில வைக்கலாமா? இத கண்ணன் தலையில வைக்கணும்னு தோணித்து கூனேசிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. கோவிந்தனே சொல்றார், கண்ணனே சொல்றார்.
ஓம் பழியெல்லாம் அவனன் தலையோடே. ரொம்ப அழகான வார்த்தையாக காட்டுற இடத்துல ஒரு திருடன் என்ன பண்ணா, ஒரு வீட்டுல கண்ணம் வச்சான். கண்ணம் வைக்கிறதுனா சுவர்ல தொலை போடணும். சுவர்ல தொலை போட்டு உள்ளுக்குள்ள போய் உள்ள இருக்கிற திரவியத்தை எடுத்துன்னு வந்துட வேண்டும். அது பேர் கண்ணம் வைக்கிறது இருக்கு. அந்த மாதிரி கண்ணம் வச்சு திருடிட்டு போறான். அப்படி திருடுறதுக்காக கண்ணம் வைக்கச்சே என்ன ஆச்சுன்னா, அந்த சுவர் அவன் மேல ஊடுருது. உடனே அந்த திருடனுடைய பத்னி நேரம் ராஜாவிடத்து போனா, நியாயாலயத்துக்கு போனான். இந்த கிரக எஜமானால்தான் என்னுடைய பர்த்தா போய் சேர்ந்தான், அதனால அவனை தண்டிக்கணும். இவன் வீட்டுல கண்ணு வைக்க போகவே தானே இந்த சோறு இடித்து விழுந்தது. அந்த கிரக எஜமானன் சொன்னா, ஐயோ நான் பொறுப்பே கிடையாது, அந்த சோரை ஈரச்சோராக கொத்தனார் வச்சுட்டான், மேசன் வச்சுட்டார், அதனால மேசன் பேர்ல தான் தப்புன்னு உடனே பாலா இந்த பாஸ் பண்ணிட்டார். அடுத்தபடியாக அந்த மேசன் அழைக்கப்பட்டார். உடனே நீ ஏன் ஈரச்சோறு வைத்தாய்? நான் சரியாதான் சோறு வைத்தேன், இந்த ஜலம் கொண்டு வந்து கொள்ளும்படியான இந்த சித்தா இருக்காளையோ, அந்த உமன் இருக்காள், அந்த பெண்கள் இருக்காளா, அவ அதிகமா சேர்த்து கொண்டுட்டான். அதனாலதான் கலவை ரொம்ப தளர்ந்து போச்சு, அதனாலதான் சோறு கொஞ்சத்துல உலகல அப்படின்னு அவன் சொன்னான். உடனே கூப்பிட இந்த சித்தா, ஏமா அதிகமாக? இல்லை இல்லை, அவர் 5 பானை கொண்டு சொன்னார், 5 பானை தான் கொட்டினேன், ஆனா அந்த பானை பெருசா இருந்து வாயுமாயிருமா, அதனால நான் பொறுப்பு கிடையாது, பானையை யார் பண்ணினாரோ அந்த குலாரனை கூப்பிடுது. உடனே இந்த குலாரனோடு அவனை கூப்பிட்டுருவான். ஏன்பா இந்த மாதிரி பண்ண, பெரிய பானையா பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னா, ஒண்ணுமில்ல, ஒரு நாட்டியம் ஆடுற பெண் பிள்ளை என் வீட்டு வாசல் வழியா குறுக்க நடுக்கு 4 தடவை போய் வந்தா, அவளை பார்த்துட்டே பண்ண நானு, அதனால இது பெருசா போயிடுது. உடனே கூப்பிட அவளை, அது எப்படி அவள் போகலாம் உங்க வீட்டு வாசல்? ஏமா நீ போயிட்டு வந்த? அன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு நாட்டியம் இருந்தது, அதுக்காக துணிகள் எல்லாம் சகல தொழிலாளிகள் போட்டிருந்தேன், லாண்டரிக்கு போட்டிருந்தேன், அந்த லாண்டரிக்காரர் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணார், அதனால போய் வாங்க வேண்டியிருந்தது, கேட்க வேண்டியிருந்தது, 4 தடவை போய் நடந்து கேட்டேன், அதனால்தான் நான் பொறுப்பு கிடையாது, அந்த லாண்டரிக்காரர் தான் பொறுப்பு. உடனே அந்த லாண்டரிக்காரர் கூப்பிட்டாச்சு, ஏன்பா நீ டிலே பண்ணேன்னு கேட்டேன். நான் என்ன பண்றது, துணி துவைக்கிறதுக்கு வழக்கமா ஒரு துறையில உட்காந்து துவைப்பேன், அந்த கல்லு மேல ஒரு சன்னியாசி ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார், அந்த சன்னியாசி எழுந்து போற வரைக்கும் காத்துட்டு இருந்து துணியை துவைச்சு உலர்த்தி அதுக்கு பொட்டி போட்டு கொண்டு கொடுக்கறது நாழியா எடுத்து கூப்பிட அந்த சன்னியாசி. அவர் சன்னியாசி வந்தார், அவர் மௌன விரதம் இருக்கிறவர். நீர் தான் காரணமானாக்கா ஒன்றும் பேசல, ஆஹா மௌனம், இந்த மௌனம் தான் காரணம். அப்ப மௌனமா இருக்குன்னா இவர் பண்ணினார், தப்பு பண்ணினார்னு அர்த்தம் அப்படின்னு அவர் தலையில வழிஞ்சுதான். ஆக பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம். பாவம் பண்ணினது ஒருத்தன், பழி மற்றொரு இடத்துல வந்தது. அந்த மாதிரி இந்த உண்டையை வச்சு அடிச்சது ராமபிரான். கூனேசனை உண்டவில் நிறத்தில் தெரிந்தாய், ஆனா அது யார் தல்ல போய் விழுந்ததுன்னா கோவிந்தா கண்ணன் தலையில விழுந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப ராமபிரானை யாருமே எந்த இடத்திலேயுமே தாங்கள் விளையாட்டுக்கு உரியவனாக சொல்றதில்லை. அப்ப இந்த வாசத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோ அப்படின்னா, கொண்டை கொண்ட கோதை மீது நம்ம சரித்திரம் தான். இந்த ஆத்மா இருக்கிறதே இது எப்படி அமைந்து இருக்கிறதுனா, கொண்டை கோதை அழகா பெருசா கொண்டை இருக்கு ஆத்மாவுக்கு, அது மேல நல்லா வட்டமா பூவை சுத்தி வச்சிருக்கு. அழகா பூ சுத்தி வைப்பார்கள். அந்த காலத்துல என்ன பெருசா கொண்டை போட்டுட்டு அதுல பூ சுத்திட்டு எல்லாம். இந்த காலத்துல குழந்தைகள் பூ வச்சுக்கிறதே இல்லாத போச்சு. குழந்தைகள் பூ வச்சுக்கோன்னா மாட்டேன்றது, அந்த மாதிரி இருக்கு. அந்த காலத்துல புஷ்பத்துல ஆசை, பெண் குழந்தைகளுக்கு பூவுல எவ்வளவு ஆசை இருக்குன்னு தெரியுமா? இதுக்காகவே ஆத்துல பூஞ்செடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் சொல்லுங்க. ஆக அந்த கொண்டையை சுத்தி அழகா பூ சுத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப ஆத்மாதான் அந்த கூனி. ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய கொண்டை ஞானம், ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய கோதை புஷ்பம் ஆனந்தம். ஆத்மா ஞானானந்தமயனாக இருக்கிறார், ஞானமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறார். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனிக்குவோம். ஆக இந்த ஞானத்துக்கும் ஆனந்தத்துக்கும் விஷயம் அநேக விஷயங்கள் அமைந்திருக்கின்றன. தேனீக்கள் எல்லாம் உலாவுகின்றன,
தேன் பிரவகிக்கிறது அதிலிருந்து அப்படின்னு சொன்னா ஞானானந்தமயனாக இருக்கக்கூடிய ஆத்மா அத்தனை அற்புதமானவனாக இருக்கிறார். ஆனால் அந்த கூனிக்கு கூன் இருந்தது, முதுகு வளைஞ்சிருந்தது, அந்த கூனியினுடைய அழகையே கெடுத்தது. அந்த மாதிரியான இந்த ஆத்மாவுடைய அழகை கெடுப்பது எது தெரியுமா? ஆத்மா நிமிர்ந்து இருக்கிறது அகங்காரம். இந்த அகங்காரம் தான் ஆத்மாவுடைய அழகை கெடுக்கக்கூடிய கூன் அப்படின்னு காட்டப்படுறது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த கூனை ஆர் நிமிர்த்தரார் சொன்னார். ஆச்சாரியன் தன்னுடைய உபதேசத்தாலும் எம்பெருமானுடைய அருளாலும் இந்த கூன் நிமிர்றது. நாம எல்லாரும் அற்புதமாக எம்பெருமானுக்கு ஆளாகி விடுகிறோம். நமக்கு சௌந்தரியம் ஆகிறது. கூன் இருக்கிற வரைக்கும் சௌந்தரியம் இல்லை, கூன் போயிட்டு சௌந்தரியம். அகங்காரம் இருக்கிற வரைக்கும் சௌந்தரியம் இல்லை, அகங்காரம் போயிட்டு சௌந்தரியம். இதான் இதுக்கு அர்த்தம். ஆக ராமபிரானுடைய சரித்திரத்தை நாம் சேவித்தோமேயானால், ராமகடாட்சத்தை பெற்றோமேயானால் நாம் அகங்காரம் தொலையப்பட்டு பகவானுக்கு ஆளாவோம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே இராமா என்று இரண்டெழுத்தினால். இது கம்பராமான செய்யுளாக அமைந்திருக்கக்கூடிய. அப்ப பார்க்கிற பொழுது ராமச்சரித்திரம் கேட்டால் இது வரும்னு தான் திருமிஷிப்பிரானுடைய திருவாக்கு. சரி, அது இருக்கட்டும். நம்ம நண்டு நார வாழ கண்டேன்னு சொல்லிட்டு இருந்தே, அது என்னதுன்னு கேட்டார். நண்டை உண்டு நாரை பேர வாழை பாய. நாரை சம்சாரம். இந்த சம்சாரமானது நண்டை உண்டு சாமானியாதிகாரிகளாய் இருக்கக்கூடிய தேகாத்மாபிமானிகளை விழுங்கி விடுகிறது. அப்போ இந்த சம்சாரம் விழுங்கி இன்னும் எது சாப்பிடும் அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறது. நாம் புதிப்பதற்கு எது கிடைக்கும்னு சுத்தி 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 இந்த சம்சார சாகரமானது எல்லாரையும் விழுங்கிவிட பார்த்து கொண்டு இருக்கிறது. நண்டை உண்டு நாரை பேர. ஆக சில அதிகாரிகளை புதித்து விட்டோம், நீ இவள்னா இருக்காளே அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதுல சில பேர் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், என் முயற்சியாலே இந்த சம்சார சாகரத்தை தாண்ட வேண்டும், என் முயற்சியாலே பகவான் அடைய வேண்டும் அப்படின்னு கர்மயோகம் பண்றவா, ஞான யோகம் பண்றவா, பக்தி யோகம் பண்றவா, இவன் அத்தனை பேர் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், இந்த சம்சாரத்துக்கு பயந்துட்டு நாம் எப்படி இருக்கலாம்னு பயந்து கொண்டு அஞ்சிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆக வாழை பாய, வாழையானது பயந்து பாயணும், வாழை மீன். அப்போ நீலமே அண்டை கொண்டு கண்டை மேயும். கண்டையில் இன்னொரு மீன் இருக்கு, அது என்ன பண்றது? நீலோத்பல புஷ்பம், அந்த செடி இருக்கு, அந்த நீர் தாவரம், அதுக்கு கீழே நின்றுடுது. அப்போ இந்த நாரையினுடைய கண்ணுக்கே அது தெரியலை, அது சௌக்கியமா இருக்கு. ஆஹா, நல்ல நிழல்ல இருக்கும், நல்ல பாதுகாப்புல இருக்கும், நம்ம இந்த நாரை உண்டு விடாதுன்னு. அதே போல சம்சாரம் உண்டு விடாது. நீலமே அண்டை கொண்டு, நீலமே கனிவ சாமனாக அமைந்திருக்கக்கூடியவன் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சிலேயே காட்டினாரே, அந்த திருவரங்கத்தெம்பெருமானுடைய திருமேனியை அண்டை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிற பிரபன்னர்கள், சரணாகதி விட்டர்கள். அப்படி சரணாகதி விட்டர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பகவானை அண்டை கொண்டிருக்கிறபடியாலே பயமில்லாமல் இருக்கிறார்கள். இப்படின்னா அர்த்தம் சொல்லணும். அது விட்டு ஏதோ நண்டு பாஞ்சது நாடு பாஞ்சது இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நமக்கு ஒரு இண்டிகேஷன், நமக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கு. இப்படி என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றனவோ அது சுவாபதேசார்த்தம் சொல்லப்படுது. இன்னொன்று சொல்லணும், களியா வண்டு கள்ளுன்னா காமதன்னல் அலர்ந்தூர்த்தா நளிர்வாய் முல்லை முழுவலிக்கும் நரையோடு நின்ன நம்பியே. திருநறையோடு திவிதேசம். திருமங்கையாழ்வாருக்கு எம்பெருமான் சமாஸ்மரணம் பண்ணின திவிதேசம். திருமங்கையாழ்வாருடைய ஆச்சாரியனான எம்பெருமான் திருநறையூர் நம்பி. அதனால்தான் திருநறையூர் நம்பிக்கு 100 பாசுரம் பாடினார் திருமங்கையாழ்வார். அதே மாதிரி திருக்கண்ணபுரத்துக்கு 100 பாசுரம். அந்த திருநறையூர் நம்பிக்கு 100 பாசுரம் பாடி இருக்கிறாரே, அந்த திருநறையூர் பாசுரத்தில் இது ஒரு வார்த்தை. களியா வண்டு கள்ளுண்ணா, களியா கழிக்கும்படியான வண்டானது கள்ளுண்டது. ஆக கள்ள குடித்து விட்டு இருக்கிறது. இப்போ இந்த வண்டு கள்ளு சாப்பிட்டதை பார்த்து காமல் தென்றல் அலர்ந்து ஊற்றா. தென்றலானது அப்படியே வீசித்தான், அது அலர்ந்து ஊற்றிட்டு.
அப்ப அதை பார்த்துட்டு முல்லை புஷ்பம் இருக்கிறதே, முல்லைன்ற அந்த மல்லிகையில ஒரு ஜாதி அது, அந்த முல்லைப்பூ இருக்கிறதே அது முருவலிக்கும், சிரிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு காட்டின. இப்போ வண்டு அது தேனப்பருகிறது சுவாபாவிகம், தென்றல் வீசுவது சுவாபாவிகம், முல்லை மலர்வது சுவாபாவிகம், எல்லாம் இயல்பா நடக்கும். இதெல்லாம் இயற்கை வர்ணனை. ஆனால் இதுல ஒரு சுவாபதேசார்த்தம் காட்டு. லோகத்துல சில பேர் விதி வசத்தாலே சாஸ்திரத்தை மீறி சாஸ்திர விரோதமான காரியங்களை பண்ணிவிடுகிறார்கள். சாஸ்திரத்தை மீறி சாஸ்திர விரோதமாக காரியங்களை சில பேர் பண்ணிவிடுறாங்க. அதுதான் வண்டு கள்ளுண்டது. வண்டு போலே இருக்கக்கூடியவர்கள் சில பேர் கள்ள புதிக்கிறார்கள். கள்ளுனா போத தரும்படியான விஷயம். அது மதிரான்னு சொல்றது, மத்தியம்னு சொல்றது. அந்த போதை தரும்படியான பானத்தை பருகி விடுகிறார்கள் சில பேர். அவளை பார்த்துட்டு உனக்கு தெரியுமோ, சில பேர் தலைப்பறியா போவா, அவன் அப்படி பண்ணா தெரியுமோ, அவன் அப்படி பண்ணா தெரியுமா, ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துடுவான். இங்க நடந்த அடுத்த கணத்துல அப்படியே பரவி விடுகிறது. குரூப்ல போட்டுருவா எல்லாரும். தனியா ஒருத்தவன் சொன்னா கூட லேட் ஆகாது. மொத்தமா பெரிய குரூப்ல ஒரு 10 குரூப்புக்கு ஒன்னா சேர்ந்து போட்டுற வேண்டியது. அவ்வளவுதான். ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் லட்சம் பேருக்கு ஏக காலத்துல தெரிவிக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. அந்த மாதிரி மற்றையோர் பண்ற தப்ப போடுவார். அப்போ முல்லை, இது அற்புதமான வார்த்தை. வண்டு, கருத்திருக்கிற வண்டு தமோகுண பிரகிருதிகள். தென்றல் சஞ்சலமாக அமைந்திருக்கக்கூடியது ரஜோகுண பிரகிருதிகள். பரம சாத்திகர்களான பாகவதோத்தவர்கள் இருக்கிறார்களே, இப்படி கூட சொல்லிட்டு இருப்பாளா, இந்த மாதிரி இன்னொருத்தன் பண்ண தப்பு போய் சொல்லிட்டு இருப்பாளா அப்படின்னு அவன் தங்களுக்குள்ள சிரிப்பாளா. அது நலிவாய் முல்லை முழுவதிக்கும். இதெல்லாம் எவ்வளவு வசந்தார்த்தமா இருப்பாரு. அப்ப நேர பார்க்கிற அர்த்தத்தை விட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் இருக்கிறதே, அது விசேஷமான அர்த்தம். அதுலயும் ஆண்டாளுடைய பாசுரங்களுக்கு எப்படிப்பட்ட அர்த்தம் இருக்க வேண்டும்? இதுவரைக்கும் சொன்னது சுவாபதேசார்த்தத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, சுவாபதேசார்த்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத விண்ணப்பம் பண்ணினேன். அது ஆண்டாளுடைய திருவிழாக்கு என்னமா இருக்க வேண்டும்? இதே மாதிரி அர்த்தம் எங்கேயும் சொல்லிட்டு போகலாம். ஆண்டாளுடைய திருவாக்குக்கு காஞ்சிபுரம் சுவாமி காட்டி இருக்கக்கூடிய அர்த்தம் எப்படி இருக்குன்னா, ஆண்டாளுடைய திருவாக்கு முழுவதும் வேதாந்தார்த்தம் முதலே சொல்லிருக்கு. எப்படிப்பட்ட வேதாந்தார்த்தம் அதெல்லாம் நீமா ஆரம்பிச்சு. இப்ப முதல் பாசுரத்தை எடுத்துக்கணும். மார்கழி திங்கள் மதியனைந்த அந்நாளால் நீராட பொருளை ஒருமையோ நேர்களை சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூறுவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் எதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பழகுவான் வாரோர் புகழ படித்தேனோ என்பாவாய். இது பாசுரம். இந்த பாசுரத்துக்கு அர்த்தமாக ஆச்சாரியர்கள் காட்டுகிற போது ரெண்டு அர்த்தம் காட்டுகிறார். ஒன்னு, நமக்கு பகவத் விஷயத்திலே என்று ஈடுபாடு ஏற்பட்டதோ அன்றைய காலத்தை கொண்டாடுதல் பிராப்தம். இதுக்கு பல விஷயங்கள் எடுத்து காட்டுகிறார். மற்றொன்னு, நமக்கு எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்றால் அடைய வேண்டியது என்ன, அடைவிக்கும்படியான வழி என்ன, இதுதான் முக்கியம். எனக்கு என்ன வேணும், அதை எப்படி நான் அடையலாம் அப்படின்னு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறதே, அது பிராபிய பிராபகம். ஆக பிராபிய பிராபக சங்கிரகம், காலத்தை கொண்டாடுதல் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இதுல என்ன வேதாந்தம் இருக்கு? சாமானியம் தானே. அப்படின்னா முதல் பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் காட்டி கொடுத்திருக்கிற வேதாந்தம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு உயிரான இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை காட்டி கொடுத்திருக்கிறார். நம்ம சம்பிரதாயத்துல திரயம் திரயம்னு மூணா நிறைய சொல்றோம். லோகத்ரயம், இந்த உலகம், கீழுலகம், மேலுலகம், 3 லோகம் தான் அமைந்து இருக்கிறது. அதே மாதிரி பத்தாத்மத்ரயம், பத்தாத்மாக்கள் மூவர்களாக அமைந்திருக்கிறார்கள். அதெல்லாம் பிரிச்சு காட்டு. அதே மாதிரி மூன்றாக காட்டக்கூடிய விஷயத்துல ரகசியத்ரயம், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்னும்படியான 3 இருக்கிறது. அது ரகசியத்ரயம் சொல்லப்படும். அதே மாதிரி தத்துவத்ரயம், அறிவிருக்கிற பொருள் ஜீவாத்மா, அது ஒரு தத்துவம்.
அறிவில்லாத பொருள் இந்த ஜீவாத்மாவை தவிர்த்த மற்ற இருக்கக்கூடிய பொருள்கள். இது ரெண்டையும் தான் வைத்து ஆளக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியவன் பகவான். அப்படிப்பட்ட தத்துவம் ஈஸ்வரன். சித்து அச்சித்து ஈஸ்வரன். ரத்னத்ரயம், 3 ரத்னங்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் அமைந்திருக்கு. ஒன்று துவயமந்திரத்துக்கு மந்திர ரத்னம்னு பேரு. அதே மாதிரி புராணங்களுக்குள்ளே ஸ்ரீவிஷ்ணு புராணத்துக்கு புராண ரத்னம்னு பேரு. ஸ்தோத்திரங்களுக்குள்ளே ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்திர ரத்னம்னு பேரு. 3 ரத்னங்கள். இந்த ஸ்தோத்திர ரத்னத்துல தத்துவத்ரயத்தை காட்டுறார். இந்த தத்துவத்ரயம் தான் அடிப்படை. நம் தர்சனத்துக்கு தத்துவங்கள் 3. நம்பிள்ளை பகவத் விஷயம் ஈடு சாதிக்க ஆரம்பிக்கிறார். அதுல தெரிவிக்கிறார், இதர தர்சனங்களில், தர்சனம் தான் பிலாசபி தான், மற்ற பிலாசபர்ஸ் இருக்காளே, மற்ற தர்சன கர்த்தாக்கள் இருக்கிறார்களே, அவள்லாம் தத்துவங்களை, தத்துவம்னா உண்மை பொருள், உண்மையா இருக்கிற பொருள். என்னென்ன பொருள் இந்த உலகத்தில் உண்மையா இருக்கிறது? உண்மை பொருள்களை 6 என்பாராய் 16 என்பாராய் பகு பிரகாரமாக விப்ரதிபத்தி பண்ணி இருப்பார்கள். சில பேர் 6 உண்மை பொருள்னு சொல்றாங்க, சில பேர் 16 சொல்றாங்க, சில பேர் 5 சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய ஆச்சாரிய ஸ்ரேஷ்டர்களான மகாத்மாக்கள் அவ சொல்லக்கூடிய வார்த்தை, நம் தர்சனத்துக்கு தத்துவங்கள் 3. அதாவது என்டையர் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் 3 பிரிச்சுள்ளார். பகவான் தனி, அவன் ஒரு தத்துவம். அடுத்து ஜீவாத்மாக்கள் அறிவிருக்கக்கூடிய தத்துவங்கள் சேதனங்கள். அதுக்கு மேல அறிவில்லாத பொருள்கள் எல்லாம், இந்த பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள் எல்லாம், பொங்கை புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கே உயிரை பிறகுதி வானாங்கார மரங்களே அப்படின்னு இதை காட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கு. அப்போ இந்த 3 தத்துவங்களுடைய அடிப்படையில் தான் ராமானுஜ சித்தாந்தம் அமைந்திருக்கிறது. இந்த 3 தத்துவங்கள் ராமானுஜர் தானா சொல்றதா இல்ல முன்னால் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், ஆழ்வார் தெரிவித்திருக்கிற விஷயம், ஆண்டாள் தெரிவித்திருக்கிற விஷயம். முதல் பாசுரத்திலேயே ஆண்டாள் இந்த 3 தத்துவங்களையும் காட்டி கொடுக்கிறார். நாராயணனே நமக்கே பறை, இந்த 3 வார்த்தை எடுத்துக்கோ. நாராயணனே ஈஸ்வரனாகிற தத்துவம், நமக்கே ஜீவாத்மான்ற தத்துவம், பறை அறிவில்லாத தத்துவமான அச்சேதனம், சித்து அச்சித்து ஈஸ்வரன். இந்த 3 தத்துவம் பராசர பகவான் சொல்லியிருக்காரு. தத்வேடைய சிதச்சிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க்க ததுபாய கதீருடாரா சந்தர்சயன் நிரமிமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. பராசர பகவான் இதனை காட்டி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய அழகான வார்த்தை. இதில் இருக்கக்கூடிய தெளிவு, விவேகம் எதிலிருந்து வர வேண்டும் என்றால் தத்துவ விவேகம் விஷ்ணு புராணத்திலிருந்து வர வேண்டும். ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டக்கூடிய திருவாக்கு அமைந்திருக்கிறது. தத்துவ விவேகா விஷ்ணு புராணாத்து, விஷ்ணு புராணத்திலிருந்துதான் தத்துவங்களுடைய பாகுபாட்டை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அந்த விஷ்ணு புராணத்துல என்ன தத்துவம் சொல்லியிருக்கார் என்றால் அதைத்தான் ஆளவந்தார் காட்டுகிறார். அழகான வார்த்தை, சித்து அச்சித்து ஈஸ்வரன். சரி, விஷ்ணு புராணம் சொல்லிட்டு ஒத்துக்கிறேன், ஆண்டாள் சொல்லிட்டா ஒத்துக்கிறேன், வேதாந்தம் சொல்லி இருக்கிறதா? ஏன்னா நமக்கு பிரமாணம் வேதாந்தம் தான். வேதாந்த பிரமாணத்துல இருந்தால் எடுத்துக்கொள்ளதா, இல்லைன்னா எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ வேதாந்தம் அதை சொல்லி இருக்கிறதா அப்படின்னா ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறது. உபநிஷத் வாக்கியங்களை எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்களாக பெரியவர்கள். நித்யோ நித்யானா சேதன சேதனானா ஏகோ பகுனா யோ விததாதிகாமா. நித்தியனான பகவான் நித்தியர்களான ஜீவாத்மாக்களுக்கு, அறிவுள்ளவனான பகவான் அறிவுள்ளவர்களான ஜீவாத்மாக்களுக்கு, ஒருவனான பகவான் பலரான ஜீவாத்மாக்களுக்கு விததாதிகாமான் விருப்பப்படுபவற்றை தான் கொடுக்கிறார். இப்ப நித்யன் சேதனன் ஏகா இதெல்லாம் பகவான் சொல்ற வார்த்தை, ஈஸ்வரன் சொல்ற வார்த்தை. நித்யானா ஈஸ்வரன் ஒருத்தன் தான், பகவான் ஒருத்தன் தான். ஆனால்
ஜீவாத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கான்னா அநேக ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மாக்களுக்கு எண்ணிக்கையே கிடையாதுன்னு சொல்லப்படும். எண்ணிக்கையே கிடையாதுன்னா அசங்கியாதமாக இருக்கக்கூடியவை. அசங்கியாதம்னா ஆங்கிலத்துல இன்ஃபினிட்டின்னு சொல்றமே அது. ஆகவே பரமபதத்திலையும் இன்ஃபினிட்டி ஜீவாத்மாக்கள் இருக்கா, இங்கே இன்ஃபினிட்டி ஜீவாத்மாக்கள் இருக்கா. ஆக ஒருவன் என்பெருமான் அவன் ஒருத்தன் சொல்லி பலராக இருக்கக்கூடியவர்கள் ஜீவாத்மாக்கள். நித்யானாம் சேதனானாம் பகுனாம், நித்தியர்களாய் இருக்கக்கூடியவர்கள், சேதனர்களாய் இருக்கக்கூடியவர்கள், பலராய் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு காட்டுது. அதுக்கு மேல விததாதி காமா, இவர்களுடைய விருப்பம் அச்சேதனங்கள் எவ்வளவு இருக்கு. அப்ப காமங்களை கொடுக்கிறார். அப்ப 3 தத்துவம் ஆயிட்டா இல்லையா? நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமா போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வா. இன்னொரு இடத்துல உங்கள்கிட்ட சொல். போக்தா அனுபவிக்கிறவன், போக்யம் அனுபவிக்கும்படியான பொருள்கள், பிரேரிதா அனுபவிக்க தூண்டும் அவன். போக்தா போக்தானா அனுபவிக்கிறவன் ஜீவாத்மா. எவனுக்கு ஞானம் இருக்கோ, எவனுக்கு ஆனந்தம் இருக்கோ, எவன் ஞானமயனா இருக்கிறானோ, எவன் ஆனந்தமயனா இருக்கிறானோ அவன் போக்தா அனுபவிக்கிறவன். அடுத்தது போக்கியம் அனுபவிக்கப்படும்படியான பொருள், அறிவில்லாத பொருள். நமக்கு என்ன போக்கியம்னா நல்ல சக்கர பொங்கல் போக்கியம், நல்ல சங்கீதம் போக்கியம், நல்ல காட்சி, தொலைக்காட்சியில் அழகான காட்சிகள் வந்ததே ஆனால் நல்ல சீரியல் வந்தா அது போக்கியம். இப்ப நம்முடைய இந்திரியங்களுக்கு இரவோடுபடியான விஷயங்கள் இருக்கின்றனவே அது மொத்தமே அச்சேதனம் தான். நாம் அறிவுள்ள பொருள் எதையுமே அனுபவிக்கிறது இல்லையே. நமக்கு அனுபவம் சொன்னா எல்லாம் அச்சேதனத்தினுடைய அனுபவம். எங்கேயாவது ஒரு ஆத்மாவை நாம் அனுபவிக்கிறோம்னு உண்டா? கிடையாது. ஆத்மாவை அனுபவிக்கிறோம்னா இல்லையே. நம்ம பார்த்து அனுபவிக்கிறோமே, அவர் அழகா இருக்கார், அவர் அழகா இருக்காள் சொல்றோம்னா அவர் சரீரம்னா அது உள்ள இருக்கிற ஆத்மாவை கூர்ந்து பார்க்கலையே, நாம் அதை வெளிக்கொண்டு பார்க்கலையே. அப்போ எந்த அனுபவமா இருந்தாலும் அது அச்சேதனம் போக்கியம். சரி, இந்த அச்சேதனத்தை இந்த சேதனன் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் நியமிக்க வேண்டாமா? ஒரு பிரேரிதா இருக்க வேண்டாமா? ஒரு தூண்டுமவன் இருக்க வேண்டாமா? யார் அந்த தூண்டுமவன் அப்படின்னு கேட்டா அவன் தான் பகவான் பிரேரிதா. பகவான் நியமித்தால் தான் நாம் ஒன்றை அனுபவிக்க முடியும். நல்லா பார்த்துக்கோ. அதாவது கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்றான். ஏன் இட்டாலும் போது என் கையில கிடைச்சு விட்டேன். அப்ப என்னுடைய நியமனத்துக்கு தான் அது இருக்கு. என் கையில கிடைத்ததா இருந்தாலும் கூட என் வாய்க்கு எட்டாமல் போறது. ஏன் எட்டாம போறது அப்படின்னா இந்த கைக்கு எட்டினது என் வாய்க்கு எட்ட வேண்டும் என்று யாரோ ஒருத்தன் நியமிச்சால்தான் அது வரும். நான் சங்கல்பம் என்றா வராது, அவருடைய சங்கல்பம். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. பகவத் சங்கல்பம் இருந்தால்தான் நிதனத்தை இதை புஜிக்கணும்னு ஆசைப்படுறோம், இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், இந்த நிகழ்ச்சிக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். அதெல்லாம் அப்படியே நடந்து விடுறோம். அதுக்கு ஏன் தடை ஏற்படுறது? நான் தான் சங்கல்பம் பண்ணியிருக்கேனே. எனக்கு இல்லாத ஞானமா, எனக்கு இல்லாத சக்தியா? நான் ஏன் இந்த இடத்துக்கு போக முடியல? 6:30 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இந்த இடத்துக்கு வரணும், புறப்பட்டாச்சு. மல்லேஸ்வரத்துலேருந்து புறப்பட்டோம், ஜேபி நகர்ல ப்ரோக்ராம். 6:30 மணி ப்ரோக்ராமுக்கு 9 மணிக்கு போய் சேர்ந்தார் இவர். நடுவில் டிராபிக். அதுக்கு என்ன காரணம்? இவர் தான் சங்கல்பம் விட்டு 3:30 மணிக்கே கிரகத்தை விட்டு புறப்பட்டாரு. அப்ப அவன் சங்கல்பிக்கவில்லை, அதனால அவன் தான் பிரேரிதா. இந்த போக்கியத்தை இந்த போக்தா அனுபவிக்க வேண்டும். ஆக இது 3 தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன. இதத்தான் ஆண்டாள் நாச்சியார் நாராயணனே நமக்கே பாரு என்ன அழகா காட்டி கொடுத்திருக்கார். அடிப்படையான விசிஷ்டாத்வைத வேதாந்த சித்தாந்தம் அதனால காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான. அப்ப ஆண்டாளுடைய பாசுரங்களுக்கு இப்படி வேதாந்தார்த்தங்களை எடுத்துத்தான் சொல்ல வேண்டும். இதைத்தான் சில இடங்கள்ல ஆச்சாரியர்கள் கோடிட்டு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த சுவாபதேசார்த்தம்னு சொல்றது இன்னொரு விஷயம் காட்டு. ஆச்சாரியாலே இதை எடுத்து காட்டு. நீராட போதுமீர் போதுமினோ நேரிழையே.
அப்படின்னு. நீராட்டம் நீராட்டம் தான் நமக்குலாம் என்ன தெரியும், நிறைய ஜலத்தை கொட்டிட்டு குளிக்கும். ஜலத்தை கொட்டிட்டு குளிச்சோமே ஆனால் அதுவும் இந்த குளிருக்கு எதமா வெது வெதுப்பா ஜலம் இருந்ததே ஆனால், நல்லா உஷ்ணமா இருந்ததே ஆனால் இன்னும் சௌக்கியமா இருக்கு, குளிச்சுட்டே கூட இருக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியது நீராட்டம்னா இந்த கோபிமார்கள் யமுனையிலே போய் தீர்த்தமாடுதல் அப்படின்ற அர்த்தமானது பொதுவான அர்த்தமா இருக்கு. அதனால எல்லாரும் நீராடுவதற்கு வாருங்கள், நீராட போதுவே இருப்போதுமினோ முதல் பாசத்துல காட்டுறாங்க. யார் யார் நீராட்டத்துக்கெல்லாம் விட்டது இருக்கோ எல்லாரும் வாருங்கள். அப்ப இந்த நீராட்டம்னா என்னங்கிறது வியாக்கியானம் பண்றா. இந்த நீராட்டம்னா இந்த நீராட்டம்னே ஒத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த கோபிமார்கள் அவர்கள் தங்களுடைய உடம்பு வெப்பம் போகும்படியாக தீர்த்தமாடணும்னு ஆசைப்படுறாங்க. கோபிமார்களுடைய உடம்புல எதனால உஷ்ணம் வந்தது தெரியுமா? ஏன் அந்த வெப்பம் வந்தது தெரியுமா? ஏதோ நல்ல வெயில் காய்ந்து வெப்பம் வந்தது அதெல்லாம் இல்லை. சூரியனுடைய கிரணங்களால் வெப்பம் வந்தது இல்ல. கிருஷ்ணனை விட்டு பிரிந்த பிரிவாலே விரகாக்னி. அப்ப அந்த விரகாக்னியானது தீரும்படியாக நாம் போய் தீர்த்தமாட வேண்டும். விரகத்தாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தாபம் வெப்பம், அந்த வெப்பம் தீரும்படியாக நாம் போய் தீர்த்தமாட வேண்டும் அப்படின்னு சொல்றா. அதுக்காக நீராட போதுவே போதுவினோன்னு சொல்ற. அப்போ விரக தாபம் தீர்வதற்கு தீர்த்தமாடுறா போதுமா? பிரிந்த பிரிவை தீர்க்கிறதுக்கு தீர்த்தமானது மருந்தே கிடையாது. பிரிந்த பிரிவை தீர்ப்பதற்கு சேர்த்திதான் மருந்து. இவா உடம்பு கொதிக்கிறது வியாக்கியானம் பண்றா ரொம்ப அழகா. இவர்களுடைய உடல் கொதிப்பை பார்ப்போமேயானால், யமுனா நதியில் ஒரு பெண் குதித்தாளேயானால் யமுனா நதியில் இருக்கக்கூடிய ஜலம் அத்தனையும் வத்தி போயிடும். ஏன்னா உடம்பே எடுத்துடும், அவ்வளவு உஷ்ணம் விடுது. கண்ணனை பிரிந்த பிரிவு தாங்க முடியல விடாது. அப்படி இருக்கிற போது ஒருத்தியினுடைய விரகாக்னிக்கு யமுனா நதி சுவருமே வியாக்கியானத்தில் காட்டு. அப்போ நீராட்டம்னு சொன்னாலே வேற ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஒரு தமிழர்களுடைய வசனத்தை எடுத்து உதாரிக்க. தமிழர்களுடைய வசனம் என்னன்னா, தமிழரும் கலவியை துணையாடல் என்றார்கள். இந்த பரஸ்பர சம்ஸ்லேஷம் இருக்கிறதே, சதிபதிகளுடைய சம்ஸ்லேஷம், அந்த சேர்த்தியை தமிழர்கள் என்ன சொன்னார்கள்னா சுனையாடல். சுனைனா நீர்நிலை, குளம், இதுக்கெல்லாம் சுனைன்னு பேர். குளமாக குட்டையாக தீர்த்தம் ஏரியாக இருக்கிறது சுனைன்னு பேர். அதுல போய் தீர்த்தமாடுவதற்கே சுனையாடல் அப்படின்னு சொன்னார்கள். அப்படின்ற அர்த்தத்தாலே இவர்கள் ஆண் பெண் சேர்த்தியை சொன்னார்கள், சம்ஸ்லேஷத்தை சொன்னார்கள். அப்போ ஆண்டாள் நாச்சியார் நீராட போதுவேன்னா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ண சம்ஸ்லேஷம், கிருஷ்ணனோடு சேர்ந்தல் இருக்கிறதே அதைத்தான் இவர்கள் கருதினார்களே ஒழிய மத்தொன்னை கருதவில்லை. அப்ப கிருஷ்ண சம்ஸ்லேஷம் தான் இதற்கு சுவாபதேசம். அப்ப ஆண்டாளுடைய திருவுள்ளத்தாலே நீராட்டம் என்றால் காரணம் என்னன்னா, இதை பாருங்க, திருப்பாவினுடைய போக்கு எப்படி இருக்குது பாருங்க. இந்த கோபிமார்கள் முதல்ல இந்த வாசனங்களுக்குள்ளே தங்களுக்குள்ளே பேசிக்கிறார். நாம் இந்த நோன்பை இப்படியெல்லாம் நோக்க வேண்டும் அப்படின்னு அவளுக்குள்ள முதல் 5 வாசனத்துல பேசிட்டு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சு. அதுல முன்னால எழுந்த கோபிகள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்த கோபிகளை எழுப்புகிறார்கள் அடுத்த 10 பாட்டு. அதுக்கப்புறம் எல்லோருமாக சேர்ந்து கொண்டு நந்தகோபனுடைய திருமாளிக்கு போறார். அங்க கோயில் காப்பான் வாயில் காப்பான் இவாளுடைய அனுமதியை வாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் நந்தகோபர், யசோதை, பலராமன், கண்ணன் இவர்களை எழுப்புகிறார்கள். அதற்கு பிறகு நப்பின்ன பிராட்டியை எழுப்பி பின்பு முடிவாக கண்ணனை எழுப்புகிறார். அந்த கண்ணனை எழுப்பிட்டு கண்ணனிடத்துல உனக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும், அந்த கைங்கரியத்தை தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். இத்தோட திருப்பாவை முடிஞ்சு போதும். தீர்த்தம் ஆடுறதுக்கு வாரும்போது கூப்பிட்டவாள் அழைச்சிட்டு போய் நேர யமுனையில மூழ்கடித்து இருக்க வேண்டும். கோபிமார்கள் கோபிகள் தீர்த்தமாட வாருங்கள் என்று அழைத்து அத்தனை பேரை யமுனா நதியிலே மூழ்கடிக்க வேண்டி இருக்க, அதை விட்டுட்டு கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு சென்று கிருஷ்ணா உந்தன்னோடு சோமையாவோ உனக்கே நாம் ஆட்செய்வோம் சொன்னார்கள். இவர்களுடைய
நீராட்டம்ன்றது இல்லை. இவருடைய கருத்து கிருஷ்ணனோடு சேருவது, கிருஷ்ண கைங்கரியத்தை பண்ணுவதுன்னு தெரியும். அதனால்தான் பிரமாண வசனத்தை எடுத்து உதாரிக்கிறார். அழகான ஏஷ பிரம்ம பிரவிட்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் இவர்தான். இவன் அந்த பரபிரம்ம தொடங்கினானேயானால் அது சித்திர மாசத்து வெயில், அந்த வெயில்ல குளிர்ந்த தடாகத்துல போய் குதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். குளிர்ந்த மடுவிலே குதித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடியதுன்னு காட்டுறார். அப்போ பரபிரம்மத்தினுடைய அனுபவம் இருக்கிறதே அதுதான் நீராட்டமே ஒழிய மற்றொன்னு நீராட்டம் அல்ல. அந்த பரபிரம்ம அனுபவம் நீராட்டம் என்றால் பரபிரம்மம் ஜலமா? சுவாமி பரபிரம்மம் ஜலமா? அப்படின்னா ஜலம்தான். இந்த ஜலம் எப்படி இருக்குன்னா 5 நிலைகள்ல இருக்கு. ஆவரணத்தில் பெரும்புற கடல், இந்த பிரபஞ்சத்தையே சுத்தின்னு இருக்கிற ஒரு கடல், அது பெரும்புற கடல்னு பேர். அந்த ஆவரண ஜலம் இருக்கு. திருப்பார்கடல் திரவீபூதமாக இருக்கக்கூடியது, அதுவும் திரவமாக இருக்கிறது. அதை தவிர கால விசேஷங்கள்ல நதி ஜலம் மழை பெய்கிற போது விசேஷமா பிரவகிக்கிறது, நதி ஜலமாக அமைந்திருக்கிறது. அதை தவிர அந்த நதி வற்றி இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள ஊறி இருக்கக்கூடிய ஊற்று ஜலம் அமைந்திருக்கிறது. அப்போ பூமிக்கு அடியில ஜலம் இருக்கு, கிணறு ஜலம், போர்வெல் எல்லாம் போறோம். இப்ப 5 நிலை இருக்கா? இந்த 5 நிலையும் பெருமாள் தான். ஸ்ரீவச்சன பூஷணத்தில் அற்புதமாக காட்டுகிறார். பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்வம், பூமியில் இருக்கக்கூடிய ஜலத்தை போல அந்தர்யாமி தத்துவம். அந்தர்யாமியாய் பகவான் தான் அமைந்திருக்கிறானே ஒருத்தருடைய இருதய குகைக்குள்ளேயும். அவன் பூகத ஜலம் போலே. நல்ல தாகமா இருக்கு, தீர்த்தம் வேணும்னா, ஐயோ தீர்த்தம் வேணுமா, உன் காலும் கீழே 100 அடி தோண்டிப்பாரு, அந்த இடத்துல இளநீர் மாதிரி தீர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே பெருமாள் இருக்கார், அந்தர்யாமியா உனக்குள்ளேயே இருக்கார். அந்த பெருமாளை எடுத்து நீ அனுபவிக்கலாமே. நான் பகவத் அனுபவம் பண்ணணும்னு ஒருத்த ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பெருமாளை எடுத்து அனுபவிக்கலாமேன்னா அது யோகிகளால் தான் முடியும், நம்மால முடியுமா? முடியாது. இன்னொருத்தர் சொன்னார், உனக்குள்ளேயே இருக்கிற பெருமாளை தோன்றது கட்டம், நீ மேலே போயிட்டே இரு, வைகுண்ட லோகத்துக்கு போனேன்னாக்கா அங்கே பெருமாளை சேவிச்சுடலாம். அது எங்கேயாவது முடியுமோ? அந்த மாதிரி தான் ஆவரண ஜலம். ஆவரண ஜலத்தை இப்பத்திய தாகம் தீருமா? ஆவரண ஜலத்தால் அவ்வளோ தூரம் நீ போக வேண்டாம்ப்பா. கொஞ்ச தூரத்திலேயே இருக்கு, திருப்பார்கடல் இருக்கு, க்ஷீராப்தி இருக்கு. அந்த க்ஷீராப்தி தீர்த்தத்தை புதிப்பாயாக ஆனந்தமாக தீர்த்த தாகம் தீரும். அப்படின்னா அதுக்கு பரமபதத்துக்கே போயிடலாம், க்ஷீராப்திக்கு போகிறத விட. ரெண்டும் கிட்டத்தட்ட துல்லியந்தான். அந்த மாதிரி அமைந்திருக்கு. பரமபதமும் நமக்கு எட்டாது, க்ஷீராப்தியும் நமக்கு எட்டாது. அதனாலையும் பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு சித்திர மாசத்தில் தீர்த்ததாகம்னு, நீ ஐப்பசி மாதம் இருந்தேன்னா துலா காவேரி, காவேரி எப்படிப்பட்ட பிரவாகம் தெரியுமா? அபாரமான பிரவாகம், அற்புதமாக புஜிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்தேப்பான்னா அதே மாதிரி இருக்கக்கூடியது. ஐயோ ராமானுபவம் பண்ணலாம், கிருஷ்ணானுபவம் பண்ணலாம். நீ துவாபர யுகத்திலேயோ திரேதாயுகத்திலேயோ இருந்திருந்தாயே, ஆனால் இந்த அனுபவம் எல்லாம் வந்திருக்கும். கலியுகத்தில் தொலைச்சுட்டேப்பா. அப்போ ராமகிருஷ்ணாதி அவதாரங்களும் பிரயோஜனம் கிடையாது, அந்த ஜலமும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ எந்த ஜலம் பிரயோஜனம்னா, நதியில் தேங்கின மடு அங்கங்கே சின்ன சின்ன ஜலமாக தேங்கியிருக்கே, அந்த மடுவை போலே அர்ச்சாவதாரம். நமக்காக எம்பெருமான் தான் சேவை சாதித்து கொண்டிருக்கிறானே, அந்த அர்ச்சாவதாரம்னு காட்டப்படுகிறது. அப்போ பெருமாள் ஜலந்தானே, ஜலத்தை போல இருக்கிறவர் தானே. அவருடைய அனுபவமே தீர்த்தமாடுதல். கரச்சரண சரோஜே காந்திமன் நேத்திரமீனே ஸ்ரமமுஷி புஜவீச்சி வியாக்குலே காதமார்கே ஹரி சரசி விகாக்கிய பியதேஜோ ஜலௌகம் பவமரு பரிகின்ன கேத மத்திய தியஜாமி. ஹரி சரசி விகாக்கியா, ஹரி என்னும்படியான குளத்திலே நான் தீர்த்தமாடி. ஆழ்வார் பெருமாளை வரணும்னு பிரார்த்திக்கிறார். எப்படி வரணும் ஆழ்வீர்? நான் ஆகாசமாக வரணுமா, பூமியாக வரணுமா, நெருப்பாக வரணுமா, ஜலமாக வரணுமா, காத்தா வரணுமா, என்னமா வரணும்?
நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய்னு சொல்லியிருக்கிறே, நான் என்னமா வரணும்னு கேட்டபோது மயக்கூத்தா வாமனா வினையேன் கண்ணா கண்கைகால் தூய செய்ய மலர்களாய் சோதிச்செவ்வாய் முகிழதா சாயல் சாமத் திருமேனி தன்பா சடையா தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானே. தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானே, தாமரை தடாகம் போல நீ வர வேண்டும் எம்பெருமான பிரார்த்திக்கிறார். அப்ப எம்பெருமான்றவன் யார் தெரியுமா? சாட்சாத் ஜலமாக இருக்கக்கூடியவன், ஜல தத்துவமாக இருக்கக்கூடியவன். நாராயண சப்தத்துக்கே ஆபோ நரா இதி புரோக்தா. ஆக ஜலமானது நரா இதி புரோக்தா, நரசப்தத்தாலே சொல்லப்படுகிறது. அதோடு சம்பந்தம் பெற்றவன், அதிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான் நாராயணன். அதனால் நாராயணன் சொல்லப்படுகிறான். அப்ப ஜலசம்பந்தத்தை உடையவன் நாராயணன். நம்ம நேபாள தேசத்தில் ஜலநாராயணன்னே பெருமாள் எழுந்தருளி இருக்கார், ஜலத்திலே எழுந்தருளி இருக்கார். ஆக தீர்த்தஸ்வரூபியாக புஷ்கர கஷேத்திரத்திலே எம்பெருமான் ஜலஸ்வரூபியாகவே இருக்கிறான். நைமிஷாரண்யத்தில் வனரூபியாக பகவான் இருக்கிறான், காடாகவே இருக்கிறான் இந்த இடத்துல. அதே மாதிரி புஷ்கர கஷேத்திரத்தில் தீர்த்தமாக அந்த பெரிய தடாகம் இருக்க, அந்த தடாகமே பெருமாள் தான். அப்போ அந்த தடாகத்திலே தீர்த்தமாடுதல். அப்போ பகவத் அனுபவம் பண்ணுதல் என்பது அது தீர்த்தமாடுதல்னு அர்த்தம். பராசரபட்டர் திருவரங்கத்தம் பெருமாள் இடத்துல போனார். அங்கே கண்ணை பார்த்து சொல்கிறார், பிபநயன புரஸ்தாத்து ரங்க துரியாபிதானம். திருவரங்கத்தம் பெருமான் முன்னால் இருக்கான், கண்ணே நீ நன்னா சாப்பிட்டுடு, நன்னா பருகிடு, நன்னா குடிச்சுடுன்றார். பிபநயன புரஸ்தாத்து ரங்க துரியாபிதானம் ஸ்திதமிவ பரிபுல்லத்து புண்டரீகம் தடாகம். ஒரு தாமரை தடாகம் எதிர இருக்க, நீ குடிய அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப நீராட்டம், நீராட்டம்ன்ற சப்தத்துக்கு பகவத் அனுபவம். இங்கேயும் சுவாபதேசார்த்தம் காட்டப்படும். அப்போ ஆண்டாளுக்கு உரித்தான சுவாபதேசார்த்தம் ஆரம்பத்துலேருந்து இது சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் என்னதுன்னே சொல்லுது. சுவாபதேசம் சுவாபதேசம் சொல்லிட்டு இருக்கேன். சுவாபதேசத்துக்கு திருஷ்டாந்தங்களாக எடுத்து சொன்னேன். திருமங்கை ஆழ்வார் பாசுரத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லலாம், அதே மாதிரியாக திருச்செந்தவிருத்த பாசுரம் திருமிஷை ஆழ்வார் பாசுரத்துக்கு எப்படி சொல்லலாம், ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு எப்படி சுவாபதேசம் சொல்லி இருக்கிறார்கள், இதெல்லாம் எடுத்து காட்டிட்டு வரேன். ஆனால் ஆண்டாளுடைய பாசுரம் முழுமைக்குமாக சுவாபதேசம் எப்படி இருக்க வேண்டும் என்னால் ஆண்டாளுடைய திருவுள்ளத்தை அனுசரித்து இருக்க வேண்டும், ஆண்டாளுடைய நிலையை அனுசரித்து இருக்க வேண்டும். ஆண்டாளுடைய நிலையை அனுசரித்துன்னா என்ன? ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னா ஆச்சாரிய நிஷ்டை. மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமால பாசுரம் பாடுறார். மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையில் இண்டெக்ஸ் மாதிரி தான் இருக்குது நிறைய. இந்த ஆழ்வார் இந்த திருநட்சத்திரத்தில் அவதரித்தார், இந்த ஆழ்வார் இந்த திருநட்சத்திரத்தில் அவதரித்தார், இந்த ஆழ்வார் இன்ன திருநட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்படின்னு இந்த விஷயம் காட்டுறார். அப்போ அப்படி காட்டுகிற போது இந்த ஆழ்வார் இந்த ஊரில் அவதரித்தார், இந்த ஆழ்வார் இந்த ஊரில் அவதரித்தார், இதெல்லாம் இண்டெக்ஸ் புஸ்தகத்தில் இருக்கு. அதுக்கு மேலே இன்ன ஆச்சாரியும் இன்னும் வியாக்கியானம் பண்ணார், இன்ன ஆச்சாரியும் இன்னும் வியாக்கியானம் பண்ணார். அதில் ஸ்ரீவச்சன பூஷணம் ஏத்தம் மிக்கது, ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு அர்த்தம் இது சொல்லி முடிச்சுட்டார். இது நடுவில் ராமானுஜ வைபவமும் கூடவே வருது. இப்போ இந்த இண்டெக்ஸை அவர் சொல்லணுமா? இதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லை. இதுக்கு ஒரு கிரந்தமா அப்படின்னா மாமுனிகள் எழுந்தருளி இருந்த காலத்தில் இந்த அர்த்தங்கள்லாம் மறைஞ்சு போயிட்டு இருந்தது. ஏன் மறைந்திருந்ததுன்னா பிள்ளைலோகாச்சாரியர் எழுந்தருளி இருந்த போது துருஷ்கர்களுடைய படையெடுப்பு, அவருடைய இன்வேஷன், முகலாயர்களுடைய படையெடுப்பு இருந்தது. அதனால் என்ன ஆகி இருந்ததுன்னாக்கா அங்கே திருவரங்க க்ஷேத்திரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஒரு 40-42 வருஷ காலத்துக்கு பெருமாளே அங்கே எழுந்தருளி இருக்கவில்லை. அதுக்கப்புறம் தான் பெருமாளையே எழுந்தருளி இருக்கக்கூடிய விஷயம். அப்போ பழைய மரபுகள்லாம் அந்த திருமாளிகள்லாம் என்ன நிலை ஆயிருக்கும்? ஒரு 4 டிகேட்ஸ், அதாவது 40 வருஷ காலம் அந்த ஊரில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயஸ்தர்களும் கிரமமாக இல்லைன்னு ஆரோ இருக்கிறவா இருந்துட்டு இருந்தா. அவளால் எவ்வளவு பாதுகாக்க முடியும், எதை காக்க முடியும்?
மாமுனிகள் தான் எழுந்தருளி அத்தனை புஸ்தகத்தையும் தும்பு தட்டி எடுத்தார். எத்தனை திருமாளிகையாக போனாரோ தெரியல, எத்தனை புஸ்தகங்களை தேடினாரோ தெரியல, எத்தனை கிரந்தங்களிலிருந்து தன்னுடைய வியாக்கியானங்களில் உதாரணிக்கிறார். புஸ்தகமெல்லாம் யார் யார் எங்கே கட்டி போட்டிருந்தாலும் எத்தனை செல்லரிச்சு போயிடுத்தோ தெரியல. அந்த கிரமத்தில் தான் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் பெரியாழ்வார் திருமொழிக்கு அதில் இருக்கக்கூடிய பல பாசுரங்களுக்கு, பல பாசுரங்கள் 4 பத்துக்களுக்கு அடியோடு போயிட்டு இருந்தது. வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன், வாய்க்கொள்ள மாட்டேன்னு பெரியாழ்வார் பாசுரம். அந்த இடம் வரைக்கும், அந்த இடத்துக்கு முன்னால் வரைக்கும் கரையான் செல்லு சாப்பிட்டு போயிடுது. அது பார்த்ததும் ஐயோ வாய்க்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறார், நாமும் வாய்க்கொள்ள வேண்டான்னு அதுவும் விட்டுட்டு போயிடுது. அது வரைக்கும் இருக்கிற பகுதிக்கு மாமுனிகள் எடுத்து வியாக்கியானம் பண்ணார். அப்போ எத்தனை புஸ்தகங்கள் காணாமல் போயிருந்ததோ, எத்தனை புஸ்தகங்களை தேடி பிடித்தாரோ. அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஆழ்வார்னா ஆறு, அவள் எந்த காலத்தில் அவதரிச்சா, எந்த நட்சத்திரத்தில் அவதரிச்சா, என்ன மாதத்தில் அவதரிச்சா, இதெல்லாமே தெரியாது இருந்தது. அப்போ இதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு ஒரு பிரபந்தம் வேண்டாமா? அதுக்காக மணவாள மாமுனிகள் உபதேசத்தினால பிரபந்தத்தை அனுகிரகித்தள்ளி இருக்கிறார். அதில் காட்டுகிற போது என்னமா காட்டினார் தெரியுமா? முதலாழ்வார்னு ஆரம்பிக்கிறார். முதலாழ்வார்கள்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவா 3 பேருடைய அவதாரம் ஐப்பசி மாதத்தில், ஐப்பசி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். சரி, ஐப்பசி மாதம் ஆரம்பித்ததும் சரி வரிசையாகவே போயிடலாம் அப்படின்னு அவர்களுக்கு அடுத்தபடியாக கார்த்திகை மாதத்திலே அவதரித்தவர்களாக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார் இவா வைபவத்தை பேசுகிறார். அதற்கு அடுத்தபடியாக மார்கழி மாதத்திலே அவதரித்தவராக இருக்கக்கூடிய தொண்டரடிப்படி ஆழ்வார் வைபவத்தை பேசுகிறார். அதற்கு அடுத்தபடியாக தை மாசத்திலே அவதரித்தவராய் அமைந்திருக்கக்கூடிய திருமழிசை பிரானுடைய வைபவத்தை பேசுகிறார். அதற்கு அடுத்தபடியாக மாசி மாசத்திலே அவதரித்தவராய் அமைந்திருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வார் வைபவத்தை பேசுகிறார். பங்குனி மாசத்தில் ஆழ்வார்கள் 6 அவதாரமும் கிடையாது. சித்திர மாசத்திலே மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணியிருக்கிறார், அவர் வைபவத்தை பேசலை. வைகாசி மாசத்திலே நம்மாழ்வாருடைய அவதாரம், அவர் வைபவத்தை பேசுகிறார். ஆனி மாசத்திலே பெரியாழ்வாருடைய அவதாரம், அவர் வைபவத்தை பேசுகிறார். ஆழ்வார்கள் 11 வைபவத்தை பேசிட்டார். அதற்கு அடுத்தபடியாக ஆண்டாளுடைய அவதாரம், மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரம், எம்பெருமானாருடைய அவதாரம். ஆண்டாளுடைய அவதாரம் ஆடி மாதம், மதுரகவி ஆழ்வாருடைய எம்பெருமானாருடைய அவதாரம் சித்திர மாதம். இதை தனியாக ஏன் ஒதுக்கினார்? ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகோர் குறைப்போம் யா. ஏன் இப்படி தனியாக பிரிச்சுட்டார் அப்படின்னு கேட்டால், முதல்ல சொன்ன 10 ஆழ்வார்கள் 11 இருக்கிறார்களே, அவ அத்தனை பேரும் பகவானை உபாயமாக கொண்டவர்கள். இந்த பகவானை உபாயமாக கொள்றதுன்னா அது ஒரு ஸ்டேஜ். அதை விட உயர்ந்த ஸ்டேஜாக, உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடியது பாகவதால உபாயமாக கொள்ளுதல். அதை விட உயர்ந்ததாக அமைந்திருக்கக்கூடியது ஆச்சாரியனை உபாயமாக கொள்ளுதல். பகவானை உபாயமாக கொண்டவர்கள் பிரதம பர்வனிஷ்டர்கள்னு சொல்லப்படுகிறார்கள். பாகவதர்களை உபாயமாக கொண்டவர்கள் மத்தியம பர்வனிஷ்டர்கள்னு சொல்லப்படுகிறார்கள். ஆச்சாரியனை உபாயமாக கொண்டவர்கள் சரம பர்வனிஷ்டர்கள்னு சொல்லப்படுகிறார்கள். அப்போ ஆண்டாளுக்கு எந்த நிஷ்டை அமைந்திருக்கிறதுனா சரம பருவ நிஷ்டை அமைந்திருக்கிறது. மதுரகவி ஆழ்வாருக்கு என்ன நிஷ்டை அமைந்திருக்கிறதுனா சரம பருவ நிஷ்டை அமைந்திருக்கிறது. எம்பெருமானாருக்கு என்ன பருவ நிஷ்டை அமைந்திருக்கிறதுனா சரம பருவ நிஷ்டை அமைந்திருக்கிறது. ஆக 3 பேருமே, மூவருமே ஆச்சாரியனே உபாயம், ஆச்சாரியனே உபாயம் என்று இருந்தவர்கள். அப்போ ஆச்சாரிய உபாயத்துவத்தை மூவரும் காட்டினவர்களானபடியாலே அந்த மூவருக்கு இருக்கும்படியான பெருமைக்கு சேர பார்க்கும்படி அந்த மூவருடைய பெருமை தனிப்பட சொல்ல வேண்டியது இவாளோட சேர்க்கக்கூடாது. அப்போ ஆண்டாளது ஆச்சாரிய நிட்டை, மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரிய நிட்டை நமக்கு நன்னா தெரியும். தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி இன்னொரு தெய்வம் நான் தெரிந்து கொள்ள மாட்டேன். வேறு தெய்வம் தெரியாதுன்னா
அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால். இவர் நம்மளை பாடமாட்டாரா ஆசைப்பட்டு கொண்டிருந்தார் கண்ணன். அவர் வந்து நிற்கிறார். சரி பாடுவோன்ட்டு ஆரம்பிக்கிறார். கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கண்ணன். யசோத பிராட்டினுடைய கையாலே கட்டுப்பட்டவனாய் அமைந்திருக்கிறவன். அப்படி கட்டுப்பட்டவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான்னு சொல்லுகிற போது கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பன். உடனே என்னப்பன்னு என்ன சொல்லிட்டார். கிட்ட வந்தாராம். நெல் அங்கேயே நின்னுக்கோ போரும் வந்தது. நன்னி என்ன சொல்றீர்? நன்னி தென்குருகூர் நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. தென்குருகூர் நம்பி ரொம்ப அழகான வார்த்தை. நம்பின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்பின்ற வார்த்தைக்கு பூர்ணன் முழுமையானவன் அர்த்தம். நம்பின்னா முழுமையானவன். அப்போ நம்பின்னு யாரை சொல்லணும்? வேதாந்தம் யாரை பூர்ணன்னு சொல்லித்தோ அவனை தான் நம்பின்னு சொல்லணும். இதம் பூர்ணமத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணமுத்ருச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே சர்வம் பூர்ணம் சஹோம். அந்த பரபிரம்மத்தை மட்டும்தான் பூர்ணம்னு சொல்லிது. அதுதான் முழுமையானது. எல்லா இடத்துலையும் முழுசா இருக்கு. நீக்கமர எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறது. எந்த இடத்துல உடைச்சாலும் அது முழுமையாக தான் இருக்கும். ஓரிடத்துலையும் உடையாததாக அமைந்திருக்கக்கூடியது. அதுதான் இதம் பூர்ணம் அதப்பூர்ணம் பூர்ணாத்து பூர்ணம் திருச்சியத்தே. நமக்குள்ள இருக்கிற அந்தர்யாமியும் பூர்ணம். அங்க பரமபதத்தில் இருக்கக்கூடிய பகவானும் பூர்ணம். அங்கிருந்து வந்த வியூக வாசுதேவமூர்த்தி பார்க்கடல் நாதனும் பூர்ணம். அந்த பார்க்கடல் நாதனுடைய பிரவாகமாக இருக்கக்கூடிய விபவ அவதாரங்கள் ராமன் கிருஷ்ணன் முதலான அவதாரங்களும் பூர்ணம். அதே மாதிரியாக அர்ச்சாவதார மூர்த்தியும் பூர்ணம். எல்லாம் முழுமையாக இருக்கக்கூடியவன். அப்ப நம்பின்னா திருக்குறுங்குடி நம்பிய நம்பின்னு சொல்லணும். திருநறையூர் நம்பிய நம்பின்னு சொல்லணும். பகவான நம்பின்னு சொல்லணும். நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் திருவரங்கத்தெம்பெருமானை கழிப்பதன் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அளித்தன கருள் செய்கண்டா என்றார். அவரை விட்டுட்டு ஒரு சாமானிய சேத்தனர் லோகத்தில் அவதாரம் பண்ணினவர் ஒரு மனுஷர் அவரை பார்த்து தென்குருகூர் நம்பின்னு சொல்றாரேன்னா மதுரகவி ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியன்தான் பூர்ணன். ஏன்னா என்னுடைய குத்தத்தை பார்த்து அங்கீகாரம் பண்றவர் ஆச்சாரியன் இல்லை, குத்தத்தை பாராமல் அங்கீகாரம் பண்றவர். குத்தத்தை பார்த்து என்ன தள்ளுறவர் ஆச்சாரியன் இல்லை. பெருமாள் குத்தத்தை பார்த்து தள்ளினாலும் தள்ளிடுவார். அதனால ஆச்சாரியனை நம்பி என்ற கற்பித்தவர் மதுரகவி ஆழ்வார். அதை காட்டியிருக்கிறார்கள் மதுரகவி ஆழ்வாருடைய வைபவத்துக்கு அனுகுணமாக. அதனால அவரை தனியாக காட்டினார். அதற்கடுத்தபடியாக ஆண்டாளுடைய ஆச்சாரிய நிட்டை 2 இடங்களை காட்டுகிறார். ஸ்ரீவச்சன பூஷணத்தில் அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஸ்ரீவச்சன பூஷண சாஸ்திரத்தில் சொல்ற அர்த்தமே இந்த அர்த்தத்தை சொல்றதுக்காகத்தான் வந்தது. ராமாயணம் எதை சொல்றதுக்காக வந்ததுன்னா சரணாகதி சொல்றதுக்கு வந்தது. ஸ்ரீபாகவதம் எதை சொல்லுவதற்காக வந்ததுன்னா தசமஸ்கந்தம் சொல்லுவதற்காக கிருஷ்ண வைபவம் சொல்றதுக்காக வந்தது. மகாபாரதம் எதை சொல்றதுக்கு வந்ததுன்னா உபாய வைபவம் சொல்றதுக்காக வந்தது. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய கிரந்தம் ஆச்சாரிய வைபவம் சொல்றதுக்காக வந்தது. ஆரம்பம் வேதார்த்தம்னு ஆரம்பிக்கிறது, முடிவு ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு முடியறது. வேதார்த்தம் என்ன? கர்மயோகம் இல்லை. வேதார்த்தம் என்ன? ஞான யோகம் இல்லை. வேதார்த்தம் என்ன? பக்தி யோகம் இல்லை. வேதார்த்தம் என்ன? சரணாகதி இல்லை. வேதார்த்தம் என்ன? ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். முதலையும் முடிவையும் சேர்க்கிறார்கள், இந்த அர்த்தத்தை காட்டுகிறார்கள். அப்போ ஆச்சாரியாபிமானம் உத்தாரகம் என்னும்படியான அந்த அர்த்தத்தை காட்டுவதற்காக வந்தது. அதுல கடைசியில எடுக்கிறார், அழகான வார்த்தையாக எடுக்கிறார். இது முழுக்கத்தான் முதல் பாசுரத்தில் ஆச்சாரியாபிமானத்தை காட்டக்கூடிய விஷயம். எங்க சுவாமி இத்தனை அர்த்தமும் தனியா இருக்கு, பாட்டு தனியா இருக்கு. பாட்டுக்கும் இதுக்கும் எங்க சம்பந்தம் இருக்கு? நீர் பாட்டுக்கு என்னமோ ஆச்சாரியன்னு சொல்லிட்டு வந்து முதல்ல கிட்டத்தட்ட 3/4 மணி காலம் சோபதேசார்த்தம்னு பாதி நாழி எதுலேயே போக்கிட்டேர், மீதி நாழி ஆச்சாரியாபிமானம்னு சொன்னீர். பாட்டுக்கு எங்கே வந்தீர்
கேட்கலாம் இல்லையோ? இப்போ பொருத்தி பார்க்கலாம். இப்போ முதல் வார்த்தை இருக்கிறது சுவாபதேசார்த்தம் முக்கியம்னு சொன்னேன். பாட்டில் முதல் வார்த்தை மார்கழின்னு இருக்கு. இந்த மாசங்களை கணக்கிடுறதுல எப்படி மாசங்களை கணக்கிடுவா தெரியுமா? 2 ரீதியான கணக்கு. ஒன்று சூரியனுடைய நகர்வை வைத்து கணக்கு, மற்றொன்று சந்திரனுடைய இருப்பை வைத்து கணக்கு. சூரியன் மேஷராசியிலே பிரவேசித்தானேயானால் அது மேஷ மாசம். சூரியன் மகர ராசியிலே பிரவேசித்தானேயானால் அது மகர மாசம். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய சூரியன் தனுர் ராசியிலே பிரவேசிப்பது தனுர் மாசம். மார்கழி மாசம் பிறக்கிறது மாசம் பிறக்கிறதுன்றாலே, ஏன்னா மாசம் பிறக்கிறதுனா ஒன்றும் புரியலையே நமக்கு. குழந்தை பிறக்கிறதுனா தெரியுது, மாசம் பிறக்கிறதுனா எப்படி தெரியுது? எப்படி மாசம் பிறக்கிறது? அது ஒரு டைம்னா, அந்த டைமுக்கு பிறவி எது இறப்பு எது? மாதம் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நாம் கணக்கு வச்சுருக்கோம். இது சௌரமான ரீதின்னு பேர். ஒரு ராசிக்குள்ளேயும் சூரியன் நுழையக்கூடிய காலம் பஞ்சாங்கத்தில், தமிழ் பஞ்சாங்கத்தில் பார்த்தீர்களே ஆனால் மகர ரவி, சாப ரவி, மேஷ ரவின்னு ஒரு டைம் ஒன்று போட்டிருப்பான். 36, 28, 17, 25 அப்படின்னு போட்டிருப்பான். 17 நாழிகை அப்படின்னு அர்த்தம், 25 வினாடிகள். அதுக்கு அந்த நாழிகை கணக்கெல்லாம் இருக்கு. அந்த சமயத்தில் தான் சூரியன் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறார். இது மேஷம், மேஷ மாசே, ரிஷப மாசே, மிதுன மாசே, கடக மாசே அப்படின்னு சங்கல்பத்தில் வரும். அதே சமயத்தில் சித்ரா நட்சத்திரமும் பௌர்ணமியும் என்னைக்கு சேர்ந்து வருதோ அது இருக்கிற மாதம் இருக்கே அந்த மாதத்துக்கு சைத்திரம்னு பேர். விசாகா நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர மாதம் சந்திரனுடைய இருப்பது. அந்த மாதத்தை அவலம்பித்து வைசாக மாதம், அதே மாதிரி ஜேஷ்ட மாதம், ஆஷாட மாதம், இந்த மாதிரி வரக்கூடியது. அதே மாதிரி மிருகசீர்ஷ நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கிற மாதம் இருக்கிறது. அந்த மாதத்துக்குத்தான் நாம் சொல்லும்படியான விஷயம் மார்கசீர்ஷம்னு பேர். அதைத்தான் மார்கழின்னு சொல்கிறோம். இப்போ மார்கசீர்ஷம்னு வருது இல்லையா? இந்த மார்கசீர்ஷம்ன்றத ஒரே வார்த்தையாக எடுத்துக்காதுங்க. மார்க சீர்ஷம். மார்க்கம்னா வழி, உபாயம்னு அர்த்தம். சீர்ஷம்னா அதிலே தலையானதாக இருக்கக்கூடியது. சாஸ்திரத்திலே எம்பெருமானை அடைவதற்கு பலவிதமான மார்க்கங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. அடைய வேண்டியவன் பகவான் தான், அவனை அடைவதற்கு மார்க்கங்கள் பல காட்டப்பட்டிருக்கின்றன. ஹிந்தி பாஷையில் சொல்லுவார்கள், நதி ஏக் காட் அநேக். நதி ஒன்று தான், கட்டங்கள் பலவாக இருக்கின்றன. அந்த மாதிரி எம்பெருமானை அடைவதற்கு சாஸ்திரம் அவரவர்களுடைய ருச்சிக்கு ஈடாக, அவரவர்களுடைய தகுதிக்கு ஈடாக பல உபாயங்களை காட்டி கொடுத்திருக்கிறது. பகவானே அத்தனை உபாயங்களையும் காட்டி கொடுத்தான். நெறிகாட்டி நீக்குதியோ, நின்பால் கருமாமுரிமேனி காட்டுதியோ, மேனாள் அறியோமை என் செய்வான் எண்ணினாய் கண்ணனே, நெறிகாட்டி நீக்குதியோ, நெறிகளை காட்டுகிறான். அந்த வழிகள் சாஸ்திரங்கள் என்ன காட்டியிருக்குன்னா, அவனவன் என்ன வர்ணத்திலே பிறந்திருக்கிறானோ அந்த வர்ணத்துக்குண்டானதான காரியங்களை செய்தால், தர்மங்களை செய்தால் கர்மயோகம். அதனாலே சித்த சுத்தி உண்டாகி ஆத்ம பிரவணமாக ஆக்கிவிட்டானேயானால் ஞான யோகம். அந்த ஆத்மாவுக்கு ஆத்மாவாய் இருக்கக்கூடிய பகவானை தொடர்ந்து நினைத்தால் பக்தி யோகம். இதையெல்லாம் என்னால் செய்ய இயலாது என்று பகவானே நீயே கதி என்று சரணாகதி பண்ணிவிட்டால் அது சரணாகதி. இதெல்லாம் மார்க்கங்களாக காட்டியிருக்கிறது. சரி, இந்த 3 மார்க்கம் முதல்ல சொன்ன கர்மயோக, ஞானயோக, பக்தி யோகங்கள். 4வதாக ஒரு மார்க்கத்தை சொன்னேன், சரணாகத்தின்னு. இதில் முடியாதவனுக்கு சரணாகதி, பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி. ஸ்ரீவஜ்ரபூஷணத்தில் கடைசியில் காட்டுறார், பக்தி யோகத்திலே எவனொருத்தன் சக்தி இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு பிரபத்தி. பிரபத்தியும் பண்ண முடியாதவன் இருக்கிறானே அவனுக்கு ஆச்சாரியாபிமானம். அழகாக காட்டியிருக்கார். இப்போ பக்தி ஏன் பண்ண முடியல, நம்மால பக்தி ஏன் பண்ண முடியலன்னா கஷ்டம். அர்ஜுனனே அதான் அழறான், ஓன்னு அழறான். ஐயோ இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்றியே, எப்படி பண்ண முடியும் இதெல்லாம்?
ஏன்னு கேட்டால், அர்ஜுனா நீ என் சொத்து, இதையும் சொன்னான். அர்ஜுனா ஒன்னிஷ்டத்துக்கு நீ பண்ணு, கர்மயோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணு, பக்தி யோகம் பண்ணு. சொத்தா இருந்தால் அது இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு பக்கம் நீ என் சொத்துன்னு சொல்ல வேண்டியது, ஒரு பக்கம் நீ இதை பண்ணு, எதேச்சசி ததா குரு, நீ இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல வேண்டியது. கூட கூடவே உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ என் சொத்து, நீ என் சொத்து, நீ என் சொத்துன்னா ரெண்டையும் சொன்னால் தப்பு. ஏதாவது ஒன்று சொல்லு, பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணுவான், இல்லை பண்ணாதன்னு சொல்லு நிறுத்திடுவான். பண்ணு பண்ணாத, பண்ணு பண்ணாத அப்படின்னா இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டான். வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்றேன். ஒருத்தன் தன்னுடைய நண்பனை வா ஆற்றுக்கு போகலாம், எங்கள் ஆற்றுக்கு போகலான்னு அழிச்சுட்டு வரான். அவனுடைய உள்ளுக்கு, அவனுடைய ஹிருதயத்துக்கு, இது கிரகத்துக்கு அழிச்சுட்டு வரான். அப்படி அழைத்து கொண்டு வந்ததும், என்ன இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு பண்ணியிருக்கான்னு கேட்டான். அவனுடைய பத்னி தோசைன்னு சொன்னான். அவள் சரியாக 5 தோசை பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு மேலே மாவும் இல்லை, அவ்வளோதான். 5 தோசை பண்ணி வச்சிருக்கான். என்ன கணக்கில்னா, பர்த்தாவுக்கு 3 தோசை போகிறோம், எனக்கு 2 தோசை போகிறோம், 5 தோசை சரியாக போச்சு பண்ணி வச்சிருக்கான். உடனே என்ன பண்ணினான்னா, அங்கிருந்து 2 தோசையும் இவன் 2 பேருக்கும் போட்டான். அவளுக்கு தனக்கு 1 வச்சுட்டா பாவம். ஏன்னா ஸ்திரீகள்னா தியாகத்தினுடைய அடிப்படையில் ஆற்றுல இருக்கிறவா அத்தனை பேருக்கும் போட்டுட்டு கடைசியில் இவ்வளவு இருந்தால் அதை சாப்பிட்டுட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டு படுத்துப்பான். இப்படி தான் அந்த நாள்லேருந்து ஸ்திரீகளுடைய வழக்கம். கிரகத்தில் அப்படி தான் இருந்தது. எத்தனையோ கிரகங்கள் அப்படி. அது நடுவில் 6வது வந்து கேட்டார்களே ஆனால் அவளுக்கு கொடுத்துட்டு இவன் வெறும் தீர்த்தத்தை கூட புஜித்து விட்டு படுத்துப்பான். ஏன்னா அதுக்கு மேலே அடுப்பு மூட்டி தளி பண்ணுறதுன்றது கஷ்டம். அதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் நிறைய இருந்தது. அதனால் சிரமங்கள் இருக்கும். அதனால் 1 எடுத்து தனக்கு வச்சுட்டாப்பா. இது தோசை ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அந்த கெஸ்ட் வந்தார், நண்பர் வந்தார், அவருக்கு தோசை ரொம்ப நல்லா இருக்குது, தோசை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். உள்ளேருந்து இவ சிக்னல் கொடுத்துட்டா, இது மாதிரி ஒன்றே எனக்கு தான் வச்சுட்டுருக்கேன், அவருக்கு இன்னொன்று போட சொல்லாத, எனக்கு இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துட்டான். உடனே அவன் ஓன்னு கத்த ஆரம்பித்தான். என்ன தோசை பண்ணியிருக்கேன், வாயில் வைக்க வழங்கலை, இதை மனுஷன் சாப்பிடுவானா? நீங்கள் சாப்பிடுங்க சார். இதை மனுஷன் சாப்பிடுவானா? நீங்கள் சாப்பிடுங்க சார்னா அவனுக்கு சாப்பிட தோணுமா? அந்த மாதிரி நீ வந்து உனக்கு உரியவன் அல்லன், நீ சுதந்திரம் கிடையாது, இதை பண்ணு, நீ சுதந்திரம் கிடையாது, ஒன்னிஷ்டமாக பண்ணு. இது ரெண்டும் பொருத்தமே இல்லாமல் இருக்கு. இந்த வார்த்தை எனத்துக்காக சொல்லணும் கண்ணனம் பெருமான் அப்படின்னு அவனுக்கு துக்கம் வந்தது. அப்போ என்ன துக்கம்னு கேட்டால், நான் அவனுடைய சொத்தாக இருக்கிற போது நான் எப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும்? அப்போ பக்தியில் அசக்தனுக்கு எதனால் பயம் என்னால், ஈஸ்வர சுவாதந்திரியத்தாலே பக்தி நழுவிற்று, பகவத் சுவாதந்திரியத்தாலே பக்தி நழுவிற்று, ஸ்வஸ்வாதந்திரியத்தாலே பக்தி நழுவிற்று, பகவத் சுவாதந்திரியத்தாலே பிரபத்தி நழுவிற்றுன்னு காட்டுறார். தன்னுடைய சுவாதந்திரியம், நான் சுதந்திரம் இல்லையே, நான் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்றதுனால இவனுக்கு பக்தியை விட்டுட வேண்டியிருந்தது. சர்வதர்மான் பரித்யஜ்ய, சரணாகதி எப்படி விட்டுட்டு போகும் அப்படின்னா, ஈஸ்வர சுவாதந்திரியம், பகவானை நான் திருவடிகளை பிடிச்சுட்டேன், அந்த பகவான் தன்னுடைய கருணைக்கு அனுகுணமாக என்னை ரட்சித்தாலும் ரட்சிப்பான், அல்லது தன்னுடைய சுவாதந்திரியத்துக்கு அனுகுணமாக என்னை தள்ளினாலும் தள்ளிடுவான். இந்த பயம் இருந்தால் அவனை பிடிச்சிட்டா பலன் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகம்தானே வரும். சுதந்திரனை பற்றின போதிலே இப்பிரசங்கம்தான் உள்ளது, பயாபயங்கள் மாறி மாறி நடக்கும். பயமும் அபயமும் மாற்றி மாற்றி இருக்கு. பெருமாள் காப்பாற்றுவார், கருணையை பார்க்கச்சே, நம்ம பாவத்தை பார்க்கச்சே நம்மளை பிடிச்சி தள்ளிடுவார். இப்படி மாற்றி மாற்றி இந்த டயலமாவிலேயே கடைசி வரைக்கும் இருக்கணும். அதே ஆச்சாரியனை பிடித்து கொண்டு விட்டால் அந்த பயமே கிடையாது. அப்போ அதற்கனுகுணமாக காட்டுகிற போது மார்க்கங்களிலே தலையான மார்க்கம் எது? சீர்ஷம்னா தலைன்னு அர்த்தம், மார்க்கம்னா வழின்னு அர்த்தம்.
கர்மயோகம் தலையான மார்க்கம் கிடையாது, ஞான யோகம் தலையான மார்க்கம் கிடையாது, பக்தி யோகம் தலையான மார்க்கம் கிடையாது. இந்த மூணு இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு விரோதமாய் அமைந்திருக்கிறது. சரணாகதி தலையான மார்க்கம் கிடையாது. ஏனென்றால் சுதந்திரனான அவன் நமக்கு பலனை கொடுப்பானோ மாட்டானோன்னு சந்தேகத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் ஒரு ஆச்சாரியன் இவன் நம்மவன் என்று அபிமானித்து விட்டாரே, ஆனால் குழந்தை தகப்பனார் கையை பிடித்து கொண்டு சென்றால் எப்போ வேணாலும் நழுவிண்டு போயிடலாம். தகப்பனார் குழந்தை கையை பிடித்து கொண்டு போனாரே, ஆனால் நழுவவே விடமாட்டார். அப்ப நழுவ விடாதவர் ஆச்சாரியன். என்னைக்கும் நம்மை நழுவ விடமாட்டார். ஏன்னு கேட்டால் ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய ரோல் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய ரோல் என்ன? பகவானுடைய ஒரு சன்னிதானத்தில் ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன, வேலை என்னான்னு கேட்டால் நம்மை அவனோடு சேர்க்கிறதே ஒழிய அவனை விட்டு நம்ம பிரிக்கிறது இல்லை. பெருமாளுக்கு தன்னை விட்டு நம்மளை பிரித்தாலும் பிரிச்சுடுவான், சேர்த்தாலும் சேர்த்துப்பார். ஆனால் ஆச்சாரியனுடைய ரூட் இருக்கே, அது ஒன்வே ரூட், ஒரே வழி. ஆக இந்த சம்பிகை ரோட்டில் இங்கிருந்து வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் போகலாமே ஒழிய எதிர்பக்கத்தில் போக முடியுமோ? மந்திரிமால் கிட்ட வந்தவன் ஒருத்தன் இதுக்குள்ளே வரலாமே ஒழிய இந்த பக்கம் 17th கிராஸில் இருக்கிற ஒருத்தன் இந்த ரோடு வழியாக போக முடியுமோ? அப்போ மந்திரிமால் கிட்ட நிற்கிறவன் அவனை வெளியில் அனுப்பிச்சிட மாட்டார், இல்லை இங்கே இருக்கிறவனை அந்த பக்கம் அனுப்பிச்சிட மாட்டார். மேலும் மேலும் உயர்த்தத்தான் ஆச்சாரியன் இருக்கிறார். இது ஒன்வே டிராஃபிக். பேங்க்கில் சொல்ல போனோமே ஆனால் ரெசிட் கவுண்டரில் வாங்கி கொள்ளுவர்களே ஒழிய பேமெண்ட் பண்ண மாட்டான். ஆச்சாரியன் ரெசிட் கவுண்டர், நம்ம எல்லாம் வாங்கி வாங்கி பெருமாளுக்கு சேர்க்க வேண்டியவர். அவர் போய் எங்கேயாவது தள்ளுவார், அதுக்காக அவர் உட்கார வைக்கப்படலை. அதனால் அப்படிப்பட்ட ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயா தேனைவத்தே பிரயாசியந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். பசுவாயிருந்தாலும் மனுஷனாயிருந்தாலும் பட்சியாயிருந்தாலும் பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை ஆசிரயித்தவனாய் அமைந்திருக்கக்கூடியவன் இருக்கிறானே, அப்படிப்பட்டவன் யாராயிருந்தாலும் அவனுக்கு தத்விஷ்ணோ பரமம் பதம் தேனைவத்தே பிரயாசியந்தி, அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தாலேயே பரமபதத்துக்கு செல்லுகிறார்கள். அப்போ ஆண்டாள் நாச்சியார் இதைத்தான் முதல்ல மார்கசீர்ஷம்னு காட்டுகிறாள். மார்கழி திங்கள். தம்முடைய மற்றொரு பிரபந்தத்தில் ஆண்டாள் நாச்சியார் இதுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய, ஏன் ஆச்சாரிய நிஷ்டையிலே பழுத்தவள் ஆண்டாள் அப்படின்னு சொல்கிறோம்னா, வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்லபரிசு வருவிப்பரே அது காண்டுமே. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பக்தி இல்லை, எனக்கு வைராக்கியம் இல்லை. என்னுடைய ஞான பக்தி வைராக்கியங்களுக்கு பெருமான் அனுகிரகிக்கவே வேண்டாம், போட்டு அவன் வரவே வேண்டாம், அவன் காட்சியே கொடுக்க வேண்டாம். ஆனால் எங்கள் அப்பா இருக்காரே, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? தான் என்ன பண்ணுவர், பகவானுக்கு பல்லாண்டு பாடுவர், அதை கேட்கறதுக்காக ஓடி வருவார். அவர் விரைந்து வேதார்த்தங்களை சொல்லி கிழியறுப்பார், அதை கேட்கறதுக்காக, அதை பார்க்கறதுக்காக ஓடி வருவார். அதே மாதிரியாக அவர் நிறைய ஒரு பாத்திரத்தை நிறைய கடாரத்தில் பூரித்து வைத்தேன்னு, கடாரத்தில் நல்ல வெந்நீரை வைத்து கொண்டு காய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன்னு வாய்த்தவர்கள் மணிவண்ணா மஞ்சனமாடவாராய், திருமஞ்சனத்துக்காக பொருள்களை சேகரித்து வைத்து கொண்டு வா அழைப்பர், கண்ணன் வந்துடுவார். புஷ்பத்தை கையிலே வைத்துக்கொண்டு பூச்சூடவாராய் செண்பக மல்லிகையோடு செங்கல் நீர் இருவாட்சி அப்படின்னு சொல்லி அழைப்பர், அப்போ ஓடி வருவர். கையில் இவ்வளவு கருப்பூரத்தை ஏற்றி வைத்துக்கொண்டு காப்பிடவாராய் காப்பிடவாராய் உனக்கு சுற்றி போடுற ஆரத்தி சுத்தலைன்னு சொல்லிட்டு வருவர், சொல்லுவர். அப்போ கண்ணனம் பெருமான் வருவர். அப்போ நான் பார்த்துருவேன். ஏன்னா அவர் பொண்ணு இல்லையா, அவர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பணும் இல்லையோ, அவர் பக்கத்துலேயே நின்றுருப்பணும் இல்லையோ. அப்போது எனக்கு பெரியாழ்வாருடைய சம்பந்தத்தாலே கிருஷ்ண தரிசனம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. சக்கரவர்த்தி திருமகனார் சொல்லியிருக்கார், என்னை இந்த ராமா இந்த ஆத்மவஸ்து உன்னுடையதுன்னு சொல்லிட்டா மித்திர பாவத்தோடு வந்தாலும் ஒரு நாளும் விடமாட்டேன்.
மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம், ஒரு நாளும் விடமாட்டேன் கதஞ்சனா அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த சொல் ஒரு நாளும் பொய் கிடையாது. ஒருவேளை பொய்யா எடுத்துன்னா இதான் ஆண்டாடுத்தே இடத்துல கேள்வி. கொல்லையரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தம பொய்யன்னே. நான் பிறந்தது பொய் இல்லையோ, எனக்கு பெரியாழ்வாரோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் பொய் இல்லையோ, எனக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரிய சம்பந்தம் பொய்யில்லை. அவன் வார்த்தை பொய்த்தாலும் பொய்க்கும், என்னுடைய சம்பந்தம் இந்த பெரியாழ்வாரோடு சம்பந்தம் பொய்க்காது, பலன் நிச்சயம். அப்போ ஆண்டாளுக்கு ஆச்சாரிய உபாயத்துவத்தில் நோக்கு, ஆச்சாரிய உபேயத்துவத்தில் நோக்கு. அதனால்தான் திருப்பாவ முடிவிலேயும் சரி, நாச்சியார் திருமொழியில் ஒரு 10 பாசுரத்தின் முடிவிலேயும் சரி, பட்டர்பிரான் கோத சொன்ன கூட 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 ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சேர்த்து 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 சொல்லும்படியான விஷயம். பட்டர்பிரான் கோத சொன்னா. அப்போ என்னுடைய ஞான பக்திகளாலே எனக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் வேண்டாம், ஆனால் எங்கள் ஆச்சாரியனுடைய ஞான பக்தியாலே எனக்கு பிரயோஜனம் உண்டு. அதை காட்டக்கூடிய அற்புதமான திருவாக்கு ஆண்டாளுடைய திருவாக்கு. அதனால திருப்பாவம் 30 பாசுரத்தையும் ஆச்சாரிய பரமாகவே நிர்வகிக்க வேண்டியது. அப்போ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னு காட்டப்படுகிறது. அப்போ மார்கசீர்ஷம் உயர்ந்த மார்க்கமாக அமைந்திருக்கக்கூடியது ஆச்சாரியாபிமானம். அந்த ஆச்சாரியாபிமானம் இருந்து விட்டதே ஆனால் மதி நிறைந்தா ஞானம் பூர்த்தியாக அமைந்திருக்கும். மதின்ற சப்தத்துக்கு அறிவு புத்தின்னு ஒரு அர்த்தம், மதின்ற சப்தத்துக்கு சந்திரன் ஒரு அர்த்தம். சாமான்யமாக வியாக்கியானம் பண்ணுகிற போது சந்திரன் பிரகாசித்து கொண்டிருக்கிறான், ஆபூரியமானே பக்கே புண்ணிய நட்சத்திரே, அந்த அர்த்தமெல்லாம் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் இந்த ஆச்சாரியாபிமானம் மட்டும் இருந்து விட்டதே ஆனால் மதி நிறைந்தார். மதின்னு சொன்னால் இந்த இடத்துல சந்திரன் வச்சுட்டாலும் சரிதான். ஏன் சந்திரன் வச்சுட்டா சரி? இந்த ஆச்சாரிய உபதேசத்தினாலே நமக்கு குளிர்ந்த ஞானம் ஏற்படும். இந்த ஞானத்தில் சூரியனை போன்ற ஞானமும் இருக்கிறது, சந்திரனை போன்ற ஞானமும் இருக்கிறது. சூரியனை போன்ற ஞானம்ன்றது வெப்பமானது, சந்திரனை போன்ற ஞானம் என்பது குளிர்ச்சியானது. வெப்பமான ஞானம் என்ன, குளிர்ச்சியான ஞானம் என்ன, உஷ்ணமான ஞானம் என்ன, அல்லது குளிர்ந்திருக்கக்கூடிய ஞானம் என்ன? வேற ஒன்றும் கிடையாது. எந்த அறிவானது நம்முடைய புத்திக்கு இறை போடுகிறதோ தீனி போடுறதோ அது வெப்பமாக இருக்கும். எந்த அறிவானது நம்முடைய மனசுக்கு இறை போடுகிறதோ, எமோஷனுக்கு இறை போடுகிறதோ, இன்டலெக்டுக்கு இறை போடுவதெல்லாம் கஷ்டம், எமோஷனுக்கு இறை போடுறதெல்லாம் ரொம்ப சுலபம். அதெல்லாம் வெப்பமாக இருக்கும், இதெல்லாம் எளிமையாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ இன்டலெக்டுக்கு இறை போடுவது எதுன்னா சம்ஸ்கிருத வேதாந்தம். சம்ஸ்கிருத வேதாந்தார்த்தங்கள் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், தத்துவத்ரயம்னு சொன்னேன், நித்யோ நித்யானாம் சொன்னேன், அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதே பகவத் விஷயார்த்தத்தை சொன்னோமேயானால் அது எளிமையாக இருக்கும். சாதாரணமாக பார்த்தீர்களே ஆனால் சம்ஸ்கிருத வேதாந்த வாக்கியார்த்த சதஸோ கீதோபன்யாசம் பண்ணுறவாளுடைய திருமுக மண்டலத்தை பாருங்க, வேதாந்தோபன்யாசம் பண்ணுறவாளுடைய திருமுக மண்டலத்தை பாருங்க. அதே பகவத் விஷயம் திருவாய்மொழி பாசுரங்களுடைய அர்த்தம், ஆண்டாளுடைய பாசுரங்களுடைய அர்த்தம், இதை உபன்யாசம் பண்ணுறவாளுடைய திருமுக மண்டலத்தையும் பாருங்க. இவா சிரிச்சுட்டே சொல்லிட்டு போவா, அவள் எப்பவும் கடுகடுன்னே வச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவர்கள் மூளையை போட்டு குழப்பிண்டு அர்த்தத்தை சொல்லணும். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இப்படி இருந்தால் முரண்படுமே, இப்படி இருந்தால் இப்படி வருமே, இந்த தர்க்க சாஸ்திரத்தில் இது உபயோகப்படாதே, இந்த வியாக்கரண பிரகாரம் இது தப்பாச்சே, இப்படியே இங்கே ஓடிட்டு இருக்குமே வழி இங்கே ஓடாது. ஆனால் பகவத் விஷயம் என்றைக்குமே மனசை பொறுத்தது. ஏன்னா அது எமோஷனல் அட்டாச்சு. சந்திரமா மனசோ ஜாதா, மனஸ்தத்துவம் என்பது அதிலிருந்து வந்ததாக அமைந்திருக்கக்கூடியவன் சந்திரன் சொல்லும்படியான விஷயம். அப்போ சதி ஆஹ்லாதனே, சந்திரன்ற சப்தத்துக்கே எவன் ஒருத்தன் குளிர்ச்சியாயிருக்கிறானோ அவன் சொல்லப்படுகிறான். ஆகவே அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனுடைய
விசேஷத்துக்கு அனுகுணமாக மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். நீராடான்ற அர்த்தம் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீராட்டம்னா பகவத் விஷயத்தில் ஈடுபடுறது. இப்போ இந்த ஆச்சாரியனிடத்தில் 6 வரலாம். ஆச்சாரியனிடத்தில் இன்னார் வரலாம், இன்னார் வரக்கூடாதுன்றது கிடையாது. யாரும் வரலாம். ஆச்சாரிய சந்நிதிக்கு சாதாரணமாக சொல்லும்படியான வார்த்தை. ஒரு ஆச்சாரியனிடத்திலே ஒருத்தன் வந்ததும் விசிஷ்ய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சமாஸ்ரயணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரேயானால் அந்த ஆச்சாரியன் அவருக்கு சமாஸ்ரயணம் பண்ணி ராமானுஜரோடு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஸ்ரீ சுவாமி எத்தனை பேருடைய உஜ்ஜீவனத்துக்கு காரணபூத்தராக இருந்திருக்கார், எத்தனை இடங்கள்ல. இன்னொரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியன் சமாஸ்ரயணம் பண்ணுறார், தப்த சக்கராங்கனம் பண்ணுறார் அப்படின்னா ஏதோ பண்ணுறார் அர்த்தம் இல்லை. அவர் நம்மை ராமானுஜரோடு சம்பந்தப்படுத்தி கொடுக்கிறார். இது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? அந்த தப்த சக்கராங்கனம்ன்றது மந்திர சாஸ்திர ரீதியாக எவ்வளவு ஸ்ட்ராங்கானது தெரியுமா? அவ்வளவு ஆழ்ந்ததாக இருக்கக்கூடியது. இன்னொரு விஷயம், சில நாள் 2 பேர் 4 பேரும் இந்த சமாசனம் பண்ணிப்பார். ஆனால் சுவாமி விசாலமான ஹிருதயத்தோடு 20 பேர் 30 பேர் 50 பேர் 100 பேர் அத்தனை பேர் வந்து சமாசிரயணம் பண்ணிக்கிறார். இதில் ஒரு ரகசியம் என்னன்னா, சமாசிரயணம் பண்ணிக்கிறதுக்கு சிஷ்யால் அதிகம் பேர் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு தப்த சக்கராங்கனம் பண்ணுறார், மந்திரோபதேசம் பண்ணுறார் சுவாமின்னா, அன்னைக்கு அவருடைய திருமேனியே அந்த மந்திரங்கள் ஒரு பெரட்டு எடுத்து. இது வெளியில் சுவாமிகள் சொல்லவே மாட்டார். ஏன்னா இத்தனை பேருக்கு மந்திரோபதேசம் பண்ணியிருக்கா. அந்த மந்திரங்கள் உள்ளுக்குள்ள அவள் இடத்துல. ஆனால் இது மொத்தத்தையும் மீறிக்கொண்டு வரும்படியான மனோபலம், ஆத்மபலம் எல்லாம் சுவாமிகளுக்கு உண்டு. அவ மிக உயர்ந்தவர்கள். ஆனாலும் இந்த பிரகிருத்தியில் இருக்கிறபடியால் கொஞ்சம் பெறட்டுறது அவள். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அப்போ அந்த ஆச்சாரியனானவர் தாம் என்ன பண்ணுகிறார் என்னால், அந்த மந்திரோபதேசத்தை பண்ணி வைக்கும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த மந்திரோபதேசம் பெறுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா, எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. சர்வாதிகாரம். வேதம் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு ஆச்சாரியனிடத்தில் போனால் அது அதிகிருத்த அதிகாரம். நீ தான் கற்றுக்கலாம், நீ கற்றுக்கூடாது. ஸ்திரீகள் போய் எங்களுக்கு வேதம் கற்றுக் கொடுங்கோ அப்படின்னாக்கா யாராவது ஆச்சாரியன் வைதிகாய் கற்றுக் கொடுப்பாளான்னா, இல்லை இல்லை, எத்தனையோ சிடி இருக்குது, எத்தனையோ இருக்குது. யூடியூப்பை பார்த்தா தெரியாதா? நெட்டில் பார்த்தா எல்லா வேதமும் அப்படியே இருக்குது. வேதத்துக்கு ஆப் இருக்குது. அதை போட்டு நான் காதில் போட்டு கேட்டுட்டு விடுறேன். அது வேதாத்தியனம் இல்லை. அத்தியனம் நாம கிம்? ஸ்ரீபாஷ்ய உபக்கிரமத்தில் ஆரம்பிக்கிறார், எம்பெருமானார் ஆரம்பிக்கிறார். அத்தியனம்னா என்ன? ஆச்சாரியனுடைய உச்சாரண அனுச்சாரணத்தாலே, அதாவது கிரகணம், சப்தராசி கிரகணம், சப்த கூட்டங்களை கிரகிப்பது அத்தியனம்னு சொல்றது. அந்த சப்த கூட்டங்களை கிரகிப்பதுன்னா ஒரு ஆச்சாரியனிடமிருந்து பெறுவது. அந்த ஒரு ஆச்சாரியனிடமிருந்து வேத வாக்கியங்களை எல்லாரும் பெற்றுவிட முடியாது. ஏன் எங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாதா? சாஸ்திரம் கொடுக்கலையே. அதை கத்துண்டு உங்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைன்றது இன்னொன்று இருக்கு. ஸ்திரீகளுக்கு அதை கத்துண்டு தான் ஆகணுன்றது ஒன்றும் இல்லை. அப்போ பார்க்கிற பொழுது, ஆனால் எனக்கு சமாசிரயணம் பண்ண வேண்டும் என்று ஸ்திரீயும் பண்ணிக்கலாம், புருஷனும் பண்ணிக்கலாம், கல்யாணம் ஆகாதவாளும் பண்ணிக்கலாம், கல்யாணம் ஆனவாளும் பண்ணிக்கலாம், பிராமணனும் பண்ணிக்கலாம், பிராமணன் அல்லாதவனும் பண்ணிக்கலாம், ஆறு வேணாலும் பண்ணிக்கலாம். சர்வாதிகாரமாக அமைந்திருக்கிறது. அதைத்தான் போதுவீர் போதுமினோ. அப்போ சமாசிரயணம் பண்ணிக்கொள்ளுவதற்கு என்ன வேண்டும்? ஆச்சாரிய ஆசிரயணத்துக்கு நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னா இச்சை வேண்டும். ஆசை இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. அநேகம் பேர் சமாசிரயணம் வேண்டாம் அப்படி இருக்கணுமாமே, என்னால் இருக்க முடியாதே. சமாசிரயணம் வேண்டாம் இப்படி இருக்கணுமாமே, என்னால் இருக்க முடியாதே. ஏன் இருக்க முடியாது? ஃபாஸ்டிங்க்கு வான்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு லேபில் டைம் கொடுத்துருந்தாக்கா 8:30 மணி வரைக்கும் காஃபி சாப்பிடாது இருக்குங்களா இல்லையா? ஃபாஸ்டிங் பிளட் டெஸ்ட்டுக்கு வா, 8:30 மணிக்கு தான் ஸ்லாட் இருக்குது அப்படின்னு லேபில் கொடுத்துட்டான்.
இவர் 5 மணிக்கு தினமும் காஃபி சாப்பிடுவார் பாவம். அன்றைக்கி 8:30 மணி வரைக்கும். அதுக்கு தான் அந்த லேப்லேயே காஃபி கொடுக்கறதுக்கும் ஒரு இடம் ஒன்று வச்சுருக்கா. இதை முடித்ததும் பிளட்டை கொடுத்ததும் உடனே காஃபி எடுத்துக்கோங்க ஓட்டுறான். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அது முடியறது, இது முடியாத. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டா? சாப்பிடவே சாப்பிடாதுன்னு சொல்லிட்டாளா? தூங்கவே தூங்காதுன்னு சொன்னாளா? இதெல்லாம் ஒன்றுமே சொல்லலையே. அவளுக்கு உள்ளுக்குள்ள பயம், தப்பு பண்ணிட்டா என்ன ஆகிடுமோ, நரகம் வந்துடும். அதெல்லாம் எந்த நரகமும் வராது. அவ்வளோ ஃபிலிம்ஸியான பத்தின ஆச்சாரியன், இவ்வளோ பெரிய, அதனாலலாம் தடப்படாது. நாமும் சரியா நடந்துக்கணும்ன்றது முக்கியம். அதே சமயத்தில் என்னுடைய ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறதே என்னுடைய தவறுகளை போக்கக்கூடியது. அவர் எவ்வளவு பெரிய பிரபலமான ஆச்சாரியனை நான் பற்றி இருக்கிறேன். அப்படி இருக்கிற போது தெரிவிக்கக்கூடிய விஷயம் அந்த ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு அனுகுணமாக ஆறும் வரலாம். அதனால சமாசனம் பண்ணிட்டா இப்படி பண்ணக்கூடாதுன்றாளே, அப்படி பண்ணக்கூடாதுன்றாளே, பரநியாசம் பண்ணிட்டாக்கா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாளே, அதனால நான் பரநியாசம் பண்ணிக்கல சார். எத்தனை பேர் சொல்லியிருக்கா தெரியுமா? வேண்டாம் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது, பண்ணிக்கோங்க. இதுதான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆச்சாரியனுடைய ஒரு விசேஷமான அனுகிரகம், பகவானுடைய விசேஷமான அனுகிரகம் நம்முடைய துராச்சாரங்களிலிருந்து நம்மளை தடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வழிக்கு வருவோம். அதுக்கு வரத்துக்கு நாள் எடுக்கலாம். அதனால் தோஷமே கிடையாது. எல்லாருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் சமாசனம் பண்ணி வைங்க. கல்யாணமான பெண் குழந்தைகள்னால் உடனே சமாசனம் பண்ணுங்க. ஆற்றுக்கு மாட்டு பொண்ணு வந்தாளையானால் அவளுக்கு சமாசனம் பண்ணி வைங்க. பையனுக்கு உபநயனம் பிராப்த காலத்தில் பண்ணி அந்த உபநயனம் பண்ணிவிட்டு உடனே ஆச்சாரியன் இருக்கிற இடத்துக்கு அழைச்சின்னு போய் சமாசனம் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். 6 சமாசனம் பண்ணுறதுக்கு தூண்டணும் எல்லாரையும். அது முக்கியமான விஷயம். ஏன்னா ஆத்மோஜீவனம் அது. அப்போ போதுவீர் போதுமினோ நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். அழகான திருவாபரணங்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே சிஷ்யன். அழகான திருவாபரணம்னா என்ன? நகைனா என்னது? நமக்கு அலங்காரமாக இருக்கு. ஆத்மாவுக்கு எது அலங்காரம் என்றால், ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அலங்காரம் பராவர குருக்கள் பூட்டும் ஆத்மா அலங்காரங்கள், ஆத்மபூஷணங்கள் ஆச்சாரிய ஹிருதயத்தில் காட்டுறார். ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலே நமக்கு வரக்கூடிய குணம் என்னன்னா 2 குணம். ஆத்ம குணங்களில் பிரதானம் சமமும் தமமும். ஆத்ம குணங்களில் எது பிரதானமான குணம்னு கேட்டால் சமம், உள்புலனடக்கம், தமம், வெளிப்புலனடக்கம். இது 2 வந்துடுத்தன்னா நம்ம நிச்சயமான மோட்சம் உண்டு. அதை காட்டக்கூடியது ஆத்மகுணங்களில் பிரதானம் சமமும் தமமும் காட்டப்பட்டிருக்கிறது. உட்புலனடக்கம், வெளிப்புலனடக்கம். இதைத்தான் கீதாச்சாரியன்னு சொல்றார். இதைத்தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இதுதான் ஆத்மாவுக்கு அலங்காரமாக இருக்கிறது. இந்த அலங்காரத்தை தான் மேலே கடைசியில் சுடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம், அதெல்லாம் காட்டப்பட்டிருக்கக்கூடியது. ஆகவே நேரிழையீர், நேரான ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடியவர்களே, சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். ஆய்ப்பாடி இந்த சம்சார மண்டலம். இந்த சம்சார மண்டலத்துக்கு சிறப்பு என்ன அப்படின்னா அர்ச்சாவதாரங்கள் இருக்கோ இல்லையோ, அதான் சீர்மல்குதல். சீர்னா குணம்னு அர்த்தம். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். நாமெல்லாம் சிறுபிள்ளைகளாக அமைந்திருக்கிறோம். சிறுமீர்கள்னா ஆச்சாரியனையும் சொல்லலாம். ஏனென்று கேட்டால் என்னைக்கும் அவர் எப்படி இருக்கக்கூடியவர்னா யுவாசியாத் சாது யுவாத்தியாயகா என்னும்படியான உபனிஷத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியவர். ஆகவே செல்வச் சிறுமீர்கள் கூறுவேல் கொடுந்தொழிலன் ஆச்சாரியன். கூறான வேலாலே கொடுந்தொழில் புரிகிறார் நம்முடைய பாபங்களை எல்லாம். வேலை எடுத்துட்டு குத்திடுறாருன்னா எதை குத்துறார் ஆச்சாரியன்? நம்முடைய பாபங்களை குத்துறார். ஆச்சாரிய சந்நிதியிலே பாபங்கள் தொலைகின்றன. அற்புதமான விஷயம் காட்டப்படுறது. திருக்கண்ணபுரம் பாசுரம் அது மாத்திரம் சொல்லி முடிச்சுடுறது. ஏன்னா 10 நிமிஷம் லேட்டாக ஆரம்பித்தேன். 6:30ன்றது 10 நிமிஷம் லேட்டாக ஆரம்பித்தேன் அடியேன். அதனால் 10 நிமிஷம் எடுத்துட்டுருக்கேன். 1.5 மணி காலம் கணக்கு. அதற்கு அனுகுணமாக கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தில் அழகான விஷயம். திருக்கண்ணபுரத்தை என்னுடைய பெண் பிள்ளை சேவிச்சா சேவிச்சுட்டாளோ அப்படின்னு தாயார் சொல்கிறார்.
ஏன் எதனால் சொல்கிறேன்னா, சில இலங்கு பொன்னாழி திண்படை தண்டம் சங்கம் என்கின்னாளால், சில இலங்கு பொன்னாழின்னு சொல்கிறா, திண்படை தண்டுன்னு சொல்கிறா, ஒன் சங்கம்னு சொல்கிறா, பஞ்சாயுதங்களையும் வாய் வருகிறாளே, திருக்கண்டபுரம் சௌரி பெருமாளை சேவித்து விட்டாளோ அப்படின்னு இந்த தாயார் சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யம். பௌத்தர்களோட சகவாசமாக ஒரு பிராமண பிள்ளை குடுமி அறுத்து எறிஞ்சுட்டான், பூணலை அறுத்து எறிஞ்சுட்டான், அவளோட கூட கச்சாமின்னு போயிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவன் திடீர்னு தன்னுடைய தகப்பனார் முன்னால கட்டு குடுமியோட அடியேன் ராமானுஜாசன் வந்து சேவிக்கிறான். உடனே அவர் கேட்டார், இப்படி குழந்தை வந்துட்டானே, என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சொல்ல, கூரத்தாழ்வானை கண்டாயோ, நீ கூரத்தாழ்வானை சேவித்தாயோ, அப்ப சாத்விகராய் ஆச்சாரியராய் இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் சந்நிதியிலே தமோகுணம் அழிந்தது கூர்வேல் கொடுந்தொழிலன். இவர் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இல்லைன்னா கூர்வேல்னா சுதர்சன ஆழ்வான். சுதர்சன ஆழ்வான் தப்த சக்கராங்கனம், சங்க சக்கரங்களை தோளிலே பொறிக்கக்கூடியவர், அதனாலே நம்முடைய அசுத்தியை போக்கக்கூடியவர். இன்னொரு நாள் இந்த பஞ்சசம்ஸ்காரம்னா என்னன்றது சொல்றோம். அசுத்தியை போக்கக்கூடியவர்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். நந்தகோபன் என்று சொன்னால் ஆனந்தத்தை ரட்சிக்கக்கூடியவர், ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவானை ரட்சிக்கக்கூடியவர். நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி, விசேஷமான, அதாவது சாஸ்திரங்களை நேர்பார்வையோட பார்க்கக்கூடியவர் ஏறார்ந்த கண்ணி யசோதை. யசஸை கொடுக்கக்கூடியவர்கள், அவரை அடைந்த சிஷ்யனுக்கு முக்த முமுட்சு என்னும்படியான வைபவத்தை கொடுக்கக்கூடியவர், புகழ கொடுக்கக்கூடியவர். ஆகவே யசோதை இளம் சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணன். நாராயணன்ற திருநாமத்துக்கு, அதாவது சாட்சான் நாராயணோ தேவஹா என்கிற பிரமாணத்தின் பிரகாரம் பகவானே ஆச்சாரியனாக வருகிறார். ஆகவே நாராயணனே நமக்கே பறை தருவான், நமக்கு பகவத் கைங்கரியத்தை தருவார், பாரோர் புகழப்படிந்து. ஆகவே உலகமெல்லாம் புகழும்படியாக அந்த ஆச்சாரியனுடைய ஒரு கோஷ்டியிலே சேர்ந்து, ஆச்சாரியனுடைய திருவடிவாரங்களிலே சேர்ந்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லும்படியானது இது ஆச்சாரியபரமான சுவாபதேசார்த்தம். இந்த அர்த்தம் சுவாபதேசமாக காட்டப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒரு பாசுரத்துக்கும் காஞ்சிபுரம் சுவாமி சாதித்திருக்கிறார். அதை தவிர அங்கங்கே திருமந்திரார்த்தம், துவயார்த்தம், சரமஸ்லோகார்த்தம் எல்லாம் வரும். இதெல்லாம் சேர்த்து நம்முடைய விசிஷ்டாத்வைத்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம் ஆச்சாரியர்கள் என்னென்ன விதமான அர்த்தங்களை காட்டியிருக்கிறாளோ அதையெல்லாம் சேர்த்து ஆச்சாரியர்தயம், ஸ்ரீவச்சனபூஷணம், முமுட்சுப்படி முதலான கிரந்தங்களுடைய அர்த்தங்களை சேர்த்து இந்த கோஷ்டியிலே இந்த வருஷம் திருப்பாவை உபன்யாசம் இந்த கிரமத்திலே அமைந்திருக்கும் என்ன விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு நாளை தினம் 2வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம். இன்று முதல் பாசுரத்தை கோஷ்டியார் அனுசந்தானம் பண்ண வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரதருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய். நாளைக்கு கிரமமா உபன்யாசம். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो।